இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம் आज के दिन हमने जो ध्यान में लिया वचन சங்கீதங்களின் புஸ்தகம் भजन संगीता के पुस्तक அப்படி 9வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசியுங்கள். उसका 9वां अध्याय 9वां वचन. यहोवा पीसे हुओं के लिए ऊंचा गढ़ ठहरेगा, वह संकट के समय के लिए भी ऊंचा गढ़ ठहरेगा. நெருக்கப்படுகிற காலங்களில் கர்த்தரே தஞ்சமானவர். संकट के समय के लिए वही ऊंचा गढ़ है. தாவீது இந்த வார்த்தையை எழுதுகிறார். ये वचन को दाऊद लिखता है. நெருக்கப்படுகிற காலங்களில் கர்த்தரே தஞ்சமானவர். संकट के समय में परमेश्वर ही हमारा ऊंचा गढ़ है. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். और पीसों के लिए ऊंचा गढ़ ठहरेगा. நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே और தஞ்சமானவர். संकट के समय के लिए भी वो ऊंचा गढ़ ठहरेगा. ஆண்டுடைய பிள்ளைகள் அவரால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் जो उसके द्वारा छुटकारा पाए हुए परमेश्वर के लोग வாழ்க்கையிலே பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும்போது जीवन में समस्या परिस्थिति बदलते समय நெருக்கங்கள் வரும்போது जब संकट आते समय இன்னைக்கு अनेக கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி आज போகிறார்கள். बहुत लोग परमेश्वर से दूर हो जाते हैं. நெருக்கம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருவது உண்டு. संकट सबके जीवन में होता है நாம் வாழ்க்கையில நெருக்கம் இல்லாதவர்கள் ஒருவரும் இல்லை. और संकट के बिना कोई भी नहीं है. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் நெருக்கங்கள் உண்டாகிறது. हर एक मनुष्य के जीवन में संकट आता है ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில வருகிற நெருக்கங்கள் ஒவ்வொரு விதமாய் கடந்து और வருகிறது. हर एक जीवन में हर एक प्रकार का संकट आता है ஒவ்வொருடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் வித்தியாச और उनका संकट हर एक प्रकार में उनके जीवन में प्रवेश करता है. அப்ப ஆண்டுடைய பிள்ளைகள் इसलिए परमेश्वर के लोग நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் வரும்போது जब हमारे जीवन में संकट आते समय அங்கே வசனத்துல எழுது வாசிக்கிறோம். वचन में हम ऐसा पढ़ते हैं நெருக்கப்படுகிற காலங்களிலே கர்த்தரே தஞ்சமானவர். संकट के समय में वही हमारे लिए ऊंचा गढ़ ठहरेगा. அப்ப நெருக்கம் வரும்போது கர்த்தர் நமக்கு தஞ்சமா இருக்கிறார். संकट के समय में वही हमारा गढ़ ठहराता है. நெருக்கம் வரும்போது ஆண்டுடைய பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போக கூடாது. संकट आते समय हम परमेश्वर से दूर नहीं होना है. சந்தோஷமா இருக்கிற காலங்களை பார்க்கிலும் जब आनंद के दिनों से भी बढ़कर நெருக்கப்படுகிற நாள்களிலே கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். संकट के दिनों में हमें परमेश्वर को तीव्रता से धर लेना है. எல்லாம் நன்மையாய் இருக்கும் போது जब सब कुछ भलाई होते समय ஒன்றும் குறைவில்லாத நாட்கள் இருக்கும் போது अगर किसी भी बात की कमी नहीं होता है वैसा दिन होते समय கர்த்தரை பின்பற்றுவது அது ஆண்டவர் மேல உள்ள அன்பு என்று சொல்ல முடியாது. ये परमेश्वर का पीछा करना है, परमेश्वर का सही में प्रेम है कर हम नहीं कह सकते हैं. யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், अय्यूब कहता है கர்த்தருடைய கரத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் जो परमेश्वर के हाथों से जो मैंने भलाई पाया है கர்த்தருடைய கரத்தில் தீமையும் பெற வேண்டாமோ? क्या परमेश्वर के हाथों से बुराई भी नहीं पाऊं? எல்லா ஆசீர்வாதமாய் இருந்தது. सब कुछ उसका आशीर्वादित से था. ஆடு மாடு கழுதை ஒட்டகங்கள் கோவேரி கழுதைகள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் 10 பிள்ளைகள் எல்லாரும் இருந்தார்கள். उसके पास गाय बैल ऊंट गधिया नौकर नौकरानी दास दासिया बहुत कुछ संपत्ति था சரீரத்துல நல்ல ஆரோக்கியம் और இருந்தது. शरीर में अच्छा आरोग्यता था. யோபுடைய மனைவி எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார். जो अय्यूब की पत्नी उसके साथ सारे आशीर्वाद की अनुभव की थी. சாத்தான் பார்க்கிறான், अभी शैतान देखता है யோபுக்கு கர்த்தர் நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறார். अय्यूब को परमेश्वर ने अच्छा पत्नी दिया है. யோபுக்கு நல்ல ஆடு மாடு இருக்கிறது, கழுதை ஒட்டகங்கள் குதிரைகள் கோவேரி கழுதைகள் இருக்கிறது. और अय्यूब के पास बहुत सारे भेड़ बकरी ऊंट गधे गधिया सब थे. அவனுக்கு अनेक வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் और இருக்கிறார்கள். उसके पास बहुत से दास और दासियां थे. அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் और இருக்கிறார்கள். उसके 7 बेटे और 3 बेटियां थी. எல்லா ஆசீர்வாதம் सब कुछ आशीर्वादित से था. எல்லாம் செழிப்பு. सब कुछ उन्नति था. அவனுக்கு இருந்த பெண் பிள்ளைகள் उसके जो लड़कियां हैं அந்த பிள்ளைகளைப் போல அழகு பூமியில ஒருவரும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. उनके समान खूबसूरत इस दुनिया में और कोई नहीं था करके लिखा है. அந்த அளவுக்கு அழகான பிள்ளைகள் 3 குமாரத்திகள் யோபுக்கு उतना ही இருந்தார்கள். सुंदर बेटियां उसके पास थे. சத்ரு பார்க்கிறான், अभी शैतान देख रहा है இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது மட்டுமல்ல, सिर्फ इतना ही आशीर्वाद उसके पास नहीं है தேவனுடைய பாதுகாப்பு அவனுக்கு और உண்டாயிருக்கிறது. परमेश्वर का रक्षक उसको मिला है. அவன் எப்போது கர்த்தரை துதிக்கிற மனுஷன். क्योंकि वो हमेशा परमेश्वर की स्तुति करने वाला व्यक्ति था. யோபு ஒரு உத்தமன், अय्यूब एक करा व्यक्ति था. அவன் ஒரு சன்மார்க்கன், वो एक सीधा चलने वाला व्यक्ति था. கர்த்தருக்கு பயப்படுகிற वो மனுஷன், परमेश्वर का भय मानता था பொல்லாப்பை விட்டு விலகுகிற और மனுஷன். बुराई से दूर रहता था. பார்த்து சத்ரு பார்த்துட்டே இருக்கான். अभी शैतान देख रहा है. சாத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறான். शैतान उसको देख रहा है. கர்த்தரிடத்துல போய் சொல்லுகிறான், वो परमेश्वर से जाकर कहता है இந்த யோபு விருதாவாய் உம்மை பின்பற்றவில்லை. ये अय्यूब ऐसी तुम्हारा पीछा नहीं कर रहा இந்த है. யோபு விருதாவாகவா உம்மை பின்பற்றுகிறான்?
வருகிறான் ये अय्यूब क्या ऐसी व्यर्थ रीति से तुम्हारा पीछा करता है क्या? நீர் அவனுக்கு எல்லா ஆஸ்திகளையும் கொடுத்திருக்கிறீர் आपने उसको सब कुछ संपत्ति दिया है, நீர் அவனுக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர் आपने उसको अच्छा संतान दिया है, நீர் அவனுக்கு நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறீர் आपने उसको अच्छा पत्नी दिया है, அவனை நீர் பாதுகாக்கிறீர் आप उसकी रक्षा भी करते हो, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் பாதுகாக்கிறீர் उसकी जो भी सारे चीजों की आप रक्षा करते हो। அதனால தான் யோபு உம்மை சிநேகிக்கிறான் உம்மை பின்பற்றுகிறான் इसीलिए अय्यूब आपसे प्रेम करता है और आपका पीछा करता है। அவனுடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் அவனை விட்டு எடுத்து விடு जब उसकी सारी आशीर्वाद आप उसे छीन लो, அப்பொழுதுதான் உம்மை பின்பற்றுகிறானா இல்லையா என்பதை பார்ப்பேன் तब आपका वो पीछा करता है या नहीं करता है ये हम देखेंगे। கர்த்தர் அனுமதி கொடுத்தார் परमेश्वर ने अनुमति दिया, ஆண்டவருடைய அனுமதிப்படியே சத்துரு கிரியை செய்கிறார் परमेश्वर के अनुमति के अनुसार शैतान क्रिया करता है। கர்த்தரிடத்தில் உத்தரவு வாங்கி கொண்டு சாத்தான் கிரியை செய்கிறார் परमेश्वर से उत्तर लेकर शैतान क्रिया कर रहा है। அவனிடத்தில் இருந்த அத்தனை ஆஸ்திகளையும் அவன் பறித்து கொண்டு போய்விட்டார் उसके पास जो भी आशीर्वाद था सारे आशीर्वाद को उससे छीन लिया, எல்லாம் அவனை விட்டு எடுபட்டு போயிற்று सब कुछ उससे छीन लिया गया। யோபு சாத்தான் பார்க்கிறார் शैतान देख रहा है எல்லாம் அவனை விட்டு எடுபட்டு போயிற்று अभी सब कुछ उससे छीन लिया गया है। இப்பொழுது அவன் சரீரத்திலே நல்ல ஆரோக்கியம் இருக்கிறபடினால அவன் உம்மை பின்பற்றுகிறார் उसके शरीर में अच्छा आरोग्यता है इसलिए वो आपका पीछा करता है। இந்த யோபுடைய சரீரத்திலே நீர் வியாதியை கொடுத்தால் அவன் உம்மை துதிப்பானோ இல்லையோ என்று பாரு अब आप अय्यूब के शरीर में अगर बीमारी दिया जाएगा क्या वो आपकी स्तुति करता है या नहीं करता है? கர்த்தர் யோபுவின் மீது நல்ல ஒரு விசுவாசம் நம்பிக்கை வைத்திருந்தார் ये अय्यूब के ऊपर परमेश्वर ने एक अच्छा भरोसा रखा था। எவ்வளவு துன்பம் வந்தாலும் भले कितना भी संकट क्यों ना आए, எவ்வளவு கஷ்டங்கள் வறுமை வந்தாலும் भले कितना ही दुख और गरीबी क्यों ना आए, யோபு என்னை பின்பற்றுவதை விட்டு விலக மாட்டார் अय्यूब मेरा पीछा करना कभी न छोड़ेगा। இந்த நம்பிக்கையோடு சாத்தானை பார்த்து சொன்னார் ये भरोसा के साथ उसने शैतान की ओर देखकर कहा, யோபுவை உன்னுடைய கரத்துல தருகிறேன் अय्यूब को मैं तेरे हाथों में सौंपता हूँ। அவனுடைய பிராணன் மீது கை வைக்க உனக்கு அதிகாரம் இல்லை उसके प्राण पर हाथ रखना कोई अधिकार नहीं है। ஜீவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது जीवन परमेश्वर के हाथों में है। இந்த ஜீவன் மீது மட்டும் நீ கை வைக்க கூடாது उस जीवन पर तेरे हाथ नहीं लगना है। அவனுக்கு என்ன செய்யணுமோ செய்யி इसके अलावा तुझे क्या करना है वो कर, தேவனுக்கு யோபு மீது அவ்வளவு நம்பிக்கை क्योंकि परमेश्वर को अय्यूब के ऊपर उतना ही भरोसा था। சாத்தான் கர்த்தருடைய உத்தரவு கேட்டுக்கொண்டு अभी शैतान परमेश्वर की आज्ञा पाकर யோபுடைய வாழ்க்கையில வந்து வியாதியான போடுகிறார் अभी अय्यूब के शरीर पर बीमारी डालता है। உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலுடைய சரீரத்திலே பருக்கள் வந்தது उसके सिर के बालों से लेकर पांव तले तक शरीर में फोड़ा निकला। வேதத்தில் வாசிக்கிறோம் हम शास्त्र में पढ़ते हैं யோபு அவ்வளவு செல்வ சீமானாய் வாழ்ந்தவன் वो इतना ही बड़ा धनवान और संपत्ति के साथ जिया था, அவ்வளவு ஆசீர்வாதத்தோடு சுகத்தோடு பலத்தோடு வாழ்ந்தவன் वो बड़ा ही आशीर्वाद के साथ और सुख के साथ जी रहा था। இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து आज सब कुछ वो खो बैठकर தன் சரீரத்திலே ஆரோக்கியத்தை இழந்து और अपना शरीर की जो भी आरोग्यता था उसे भी उसने खोकर ஒரு மரத்தடியில உட்கார்ந்து एक पेड़ के तले बैठकर உடைந்து போன ஒரு மண் ஓடை எடுத்து एक टूटा हुआ मिट्टी के बर्तन लेकर அதை எடுத்து தன் சரீரத்தை சுரண்டி கொண்டிருக்கிறார் उसे अपने शरीर को खुजला रहा था, சரீரத்தை சுரண்டி अपने கொண்டிருக்கிறார் शरीर को खुजला रहा था। சரீரம் முழுவதும் புண்ணு अभी उसके सारे शरीर में फोड़ा। இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே ऐसे एक परिस्थिति में भी வேதம் யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறது पवित्र शास्त्र अय्यूब के बारे में गवाही देता है। இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலேயும் इस सारे परिस्थिति में भी யோபு தன் வாயினால் கூட பாவம் செய்யவில்லை अय्यूब ने अपने मुंह से तक उसने पाप नहीं किया। யோபு தன் உதடுகளின் வார்த்தையினால் கூட கர்த்தருக்கு பாவம் செய்யவில்லை अय्यूब ने अपने शब्दों के द्वारा भी उसने पाप नहीं किया। எல்லாவற்றிலும் கர்த்தரை துதிக்கிறார் सारे बातों में वो परमेश्वर की स्तुति करता है। எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறார் हर परिस्थिति में वो परमेश्वर के लिए खराई से जीता है। யோபின் மனைவி வந்தாள் अय्यूब की पत्नी आई, யோபை பார்த்து சொல்லுகிறாள் अय्यूब को देखकर कहती है, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ क्यों तू कब तक तू अपने खराई में सिर रहेगा? தேவனை தூசித்து ஜீவனை விடு परमेश्वर की निंदा कर और अपने प्राण छोड़ दे। அவ கேக்குறா वो पूछती है, எல்லா நன்மைகளையும் யோபோடு கூட சேர்ந்து அனுபவித்தவள் जो सारे भलाई को अय्यूब के साथ वो साथ रहकर जी थी, எல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்போது எல்லா ஆசீர்வாதத்திலே கூட நின்று அனுபவித்தவள் जो अय्यूब की सारी आशीर्वाद में ये संग रहकर उसका अनुभव किया था। இன்றைக்கு யோபுடைய வாழ்க்கையில கஷ்டம் வந்த போது जब आज के दिन अय्यूब के जीवन में जब संकट आया, யோபுடைய வாழ்க்கையில ஒரு நஷ்டம் இழப்பு வந்த போது जब अय्यूब के जीवन में एक हार आया, அவள் சொல்லுகிறாள் वो कहती है, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நிலைத்திருப்பீரோ
இருக்கிறோம்? कब तक तू अपने खराई में सिर रहेगा? தேவனை தூசித்து ஜீவனை விடு. परमेश्वर की निंदा कर, अपना प्राण छोड़ दे। தேவனை நிந்தியோ परमेश्वर की निंदा कर உயிர் விடும். और अपना जान छोड़ दे। தேவனை தூசித்து நிந்தித்து சாவுன்னு சொல்றான். परमेश्वर की निंदा करके और तू मर जा कर कहती है। யோபு சொன்னா, तब अय्यूब कहता है, கர்த்தருடைய கரத்தில் நன்மை பெற்ற நாம் जो परमेश्वर के हाथों से मैंने भलाई पाया था, கர்த்தருடைய கரத்திலிருந்து தீமையும் பெற வேண்டாமோ? क्या परमेश्वर के हाथों में बुराई भी ना पाऊं? உத்தமன் யோபி खरा व्यक्ति था अय्यूब, அவன் தன் வாயினால் அறிக்கையிடுகிறான். वो अपने मुंह से कबूल करता है। நன்மையை பெறும் போது நாம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் जब இருந்தோம். मैंने भलाई पाया तो मैं परमेश्वर के सामने खरा चला। தீமையை பெறும் போது கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் இருக்க வேண்டும். बुराई पाते समय भी परमेश्वर के सामने खराई से चलना है। தைரியமாய் சொன்னார், बड़े धैर्य से कहा, நான் போகும் பாதையை கர்த்தர் मैं அறிந்திருக்கிறார். जिस मार्ग में जा रहा हूँ ये परमेश्वर जानता है। நான் போகும் பாதையை கர்த்தர் मैं அறிந்திருக்கிறார். जिस मार्ग पर चलता हूँ इसे परमेश्वर देखता है। இயேசு சொன்னார், यीशु ने कहा, அவருடைய வாழ்க்கையில நெருக்கத்தின் மத்தியிலே கடந்து போன போது जब संकट के बीचों में चलते समय இயேசு சொல்லுகிறார், तब यीशु कहता है, குமாரனை குறித்து புத்தக சுருளில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ, पुत्र के बारे में व्यवस्था में क्या लिखा है, புத்தக சுருளில் என்ன எழுதியிருக்கிறதோ அதன்படியே மனுஷகுமாரன் போகிறார். पुस्तक के व्यवस्था में जो लिखा है उसी के अनुसार पुत्र चलता है। தேவனுடைய பிள்ளைகள் நமக்கென்று கர்த்தர் ஒரு பிரயாணத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर हमारे हर एक को एक यात्रा रखा है நமக்கென்று கர்த்தர் ஓடுவதற்கு ஒரு நிபந்தனையை வைத்திருக்கிறார். और परमेश्वर दौड़ने के लिए एक नियुक्ति भी रखा है நாம் ஓடுவதற்கு கர்த்தர் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். और हमें दौड़ने के लिए एक नींव भी रखा है। அப்ப தேவன் நம்மை நடத்துகிற பாதையிலே जब परमेश्वर चलाते हैं उस मार्ग में கர்த்தர் தான் என்னை நடத்துகிறார் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்குள்ள இருக்க வேண்டும். परमेश्वर ही मुझे चला रहा है कर ये भरोसा हमारे अंदर होना चाहिए। கர்த்தர் நம்மை பார்த்து சாட்சி கொடுக்கணும். परमेश्वर हमें देकर गवाही देना है, எவ்வளவு கஷ்ட நஷ்டம் வந்தாலும், भले कितना ही तकलीफ कष्ट क्यों ना आए, எவ்வளவு நெருக்கத்தின் பாதையில் நடந்தாலும், भले कितना ही संकट के मार्ग में क्यों ना चले, என் குமாரன் என்னை விட்டு விலக மாட்டார். मेरा बेटा मुझसे दूर न होगा, என் குமார்த்தி எனக்கு விரோதமாய் முறுமுறுக்க மாட்டார். मेरी बेटी मेरे विरुद्ध कुड़कुड़ाएगी नहीं। இந்த நம்பிக்கை நம்மை குறித்து ஆண்டவருக்கு உண்டாயிருக்கும் போது, जब ऐसा भरोसा हमारा परमेश्वर पर होने पर, நெருக்கப்படுகிற காலங்களில் கர்த்தர் நமக்கு தஞ்சமாய் இருப்பார். संकट के समय वो हमारा ऊंचा गढ़ ठहरेगा। தேவனுடைய பிள்ளைகள் நெருக்கப்படுகிற காலங்களில் கர்த்தர் தான் தஞ்சம். संकट के समय में हमारा गढ़ सिर्फ परमेश्वर ही ठहरेगा। மனுஷர்கள் விலகி போவார்கள். मनुष्य हट जाएंगे। நாசில சுவாசம் உள்ள ஒருவனை நம்பாதே என்று சொன்னார். जिसके नाक में श्वास है हर किसी को पर भरोसा मत रख कर देता நாசில है। சுவாசம் உள்ள மக்கள் जो नाक में श्वास है எல்லாரும் நன்றாயிருக்கும் போது கூட இருப்பார்கள். सब कुछ भलाई से चलेगा तब हमारे संग रहेंगे। வாழ்க்கையில குறைவுபடும் போது விட்டு விலகி போவார்கள். तब हमारे जीवन में कमियां होगी तो हमसे दूर हट जाएंगे। தகப்பனை விட்டு தூரமாய் விலகி போன இளைய குமாரனை குறித்து நாம் வாசிக்கிறோம். जब पुत्र अपने पिता से जो दूर चला गया उड़ाऊ पुत्र के बारे में हम देखते हैं। தகப்பனுடைய ஆஸ்தியிலே தனக்கு ஒரு பங்கை பிரித்து வாங்கி கொண்டு पिता से उसकी जो भी संपत्ति थी उसने आधा लेकर தகப்பனை விட்டு தூரமாய் பிரயாணப்பட்டு अभी पिता से दूर होकर वो यात्रा में निकला அவன் துஷ்ட மனுஷனோடு கூட சேர்ந்து கொண்டான். और दुष्ट व्यक्तियों के साथ वो मिल गया। அவன் கையிலே ஆஸ்தி இருக்கும் வரைக்கும், जब तक उसके हाथ में संपत्ति था, அவன் கையிலே காசு பணம் இருக்கும் வரைக்கும் जब तक उसके हाथों में पैसे धन थे, அவனுக்கு நண்பர்கள் अनेகர் இருந்தார்கள். उसके पास बहुत सारे दोस्त थे। அவன் தன் வாழ்க்கையிலே குறைவுபடத் தொடங்கின போது, जब उसके जीवन में कमियां होनी शुरू हुई, அவனுடைய வாழ்க்கையில நண்பர்கள் எல்லாரும் விலகி போனார்கள். उसके सारे दोस्त उससे दूर हट गए। அவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க கூட ஒரு ஆள் இல்ல. उसको काम देने के लिए तक कोई नहीं था। வயிற்று பசியினால் சாகுறார். अभी भूख के कारण वो मर रहा है। பஞ்சிக்கு வைக்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையா जो இருந்தார். डुक्कर को रखा हुआ खाना को उससे खाकर वो तृप्त होना चाहता அந்த था பஞ்சிக்கு கிடைக்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. और जो डुक्कर को रखा हुआ खाना तक उसको नहीं मिला गया। தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் நன்றாய் இருக்கும்போது நண்பர்கள் பெருகுவார்கள். जब सब कुछ सही से चलेगा तो हमारे दोस्त बढ़ेंगे। எல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்போது எல்லாரும் கை கொடுப்பார்கள். जब हम आशीर्वादित से रहेंगे तो सब हमारा हाथ देंगे। ஆனால் நெருக்கம் என்று ஒன்று வரும்போது जब संकट हमारे जीवन में आते தேவனுடைய समय பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ள सिर्फ வேண்டும். एक बात को जान लो, நாம் நெருக்கப்படுகிற காலங்களிலே கர்த்தரே நமக்கு தஞ்சமாய் இருப்பார். संकट के समय में वही हमारा ऊंचा गढ़ ठहरेगा। அல்லேலூயா, हालेलुया, ஹalleluya. हालेलुया। நாசில
நாக்கில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். जिसके नाक में श्वास है उस मनुष्य पर भरोसा रखना छोड़ दो. அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம் என்று वो எழுதப்பட்டிருக்கிறது. गिना जाने के लिए उसमें क्या ही है. தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் வாசிக்கிறோம். शास्त्र में हम पढ़ते हैं. சகோதரர்கள் மிகவும் கவனமா இருக்கணும். बड़े ध्यान से रहना है. ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है உன் மடியில படுத்துக் கொள்ளுகிற உன் மனைவிக்கு முன்பாக கூட உன் வாயை திறக்காதங்கிறாரு. तेरे घुटने में सोने वाली पत्नी तक उस पर भी भरोसा न करना कर कहता है. ஏன்னா மனைவியை விட அதிகமாய் நெருக்கமாய் ஒரு மனுஷனோடு கூட இருப்பது யாரும் கிடையாது. अगर पत्नी से भी ज्यादा हमारे बहुत बाजू में रहने वाला व्यक्ति कोई और नहीं है. எல்லா ஆசீர்வாதத்திலும் கூட பங்கு பெறுகிற மனைவி, जो सारे आशीर्वाद में भागीदार रहने वाली पत्नी, வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறும்போது அவர்களும் மாறி போகிறார்கள். जब परिस्थिति बदलते समय वो भी बदल जाते हैं. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், इसलिए परमेश्वर कहता है உன் மடியிலே படுக்கிற உன் மனைவிக்கு முன்பாக கூட வாயை திறக்காதே. तेरे पैरों में सोने वाली पत्नी के पास भी तू मुंह मत खोलना. ஏன்னா நெருக்கம் வரும்போது எல்லாரும் விலகி क्योंकि போவார்கள். संकट आते समय सब दूर हो जाएंगे. ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் கூட जो आत्मिक लोग कहने वाले भी, நெருக்கத்தில் கை கொடுக்கிறவர்கள் வெகு சிலர். जो संकट में हाथ देने वाले बहुत थोड़े लोग रहते हैं. நெருக்கத்திலே நமக்கு தஞ்சம் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஒருவரே. सिर्फ संकट में सहारा देने वाला सिर्फ हमारा परमेश्वर यीशु ही है. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தரை உறுதியாய் பற்றிக் हम கொள்ளுங்கள். परमेश्वर को बड़े दीर्घता से पकड़ना கர்த்தரை है. உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். परमेश्वर को हमें बड़े तीव्रता से पकड़ना है. நெருக்கம் வருகிறதா? क्या संकट आ रहा है கர்த்தருடைய சமூகத்தில் விழுங்கள். तो परमेश्वर की उपस्थिति में गिरो. ஆண்டவரே, கொடிய இடுக்கண்ணிலே நான் मैं அகப்பட்டிருக்கிறேன். परमेश्वर में बड़े संकट में फंस गया हूँ. கொடிய நெருக்கத்திலே நான் मैं அகப்பட்டிருக்கிறேன். बड़े संकट में मैं फंस गया हूँ. எனக்கு உதவி செய்ய. आप मुझे मदद कीजिए. கர்த்தருடைய சமூகத்தில் எவர்கள் விழுகிறார்களோ जो परमेश्वर की उपस्थिति में जो गिरते हैं அவர்களுக்கு கர்த்தர் தஞ்சமாய் இருக்கிறார். उनको परमेश्वर सहारा देता ஒரு है. மனுஷனுடைய வாழ்க்கையிலே एक मनुष्य के व्यक्ति के जीवन में நெருக்கங்கள் வருவதற்கு பல காரணங்கள் உண்டு. संकट आने के लिए बहुत कुछ कारण है. மனுஷனால் நெருக்கம் உண்டாகிறது. मनुष्य के द्वारा संकट आता है. சாத்தான் சில நெருக்கங்களை தேவனுடைய அனுமதிப்படி கடந்து கொண்டு और வருகிறான். शैतान के द्वारा परमेश्वर की अनुमति लेकर वो संकट लेकर आता है. எந்த ஒரு நெருக்கமாய் இருந்தாலும் भले कुछ भी संकट क्यों ना हो, தேவனை உறுதியாய் பற்றிக் கொண்டு ஒரு வழியிலே முன்னேறுகிறவன் யாராய் जो இருந்தாலும் परमेश्वर को तीव्रता से पकड़कर उसके मार्ग में जो आगे बढ़ता है அவர்கள் தைரியமாய் சொல்ல वो முடியும், बड़े हिया उसे कह सकते हैं இந்த நெருக்கத்தின் பாதையிலும் என்னை நடத்துகிறவர் கர்த்தர். इस संकट में भी परमेश्वर ही मुझे चला रहा है. கர்த்தர் நெருக்கத்தை அனுமதிக்கிறார். परमेश्वर संकट को बेचता है. அப்ப நெருக்கங்கள் என்பது பல விதங்கள்ல और வருகிறது. ये संकट हर एक बहुत सारे प्रकार में हमारे जीवन में प्रवेश होता है. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட உத்தம விசுவாசிகளுக்கு जो परमेश्वर पर विश्वास करके और करे रूप से चलने वाले विश्वासियों के जीवन में எல்லாருக்கும் சொல்லப்படுவதில்லை. सबको कहते नहीं है. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை பின்பற்றுகிற உத்தம जो விசுவாசிகளுக்கு, परमेश्वर का पीछा करने वाला करा है विश्वासी. சபைக்கு வருகிற எல்லாரும் விசுவாசிகள் அல்ல. कलीसिया में आने वाले सब कोई विश्वासी नहीं है. அதனால கர்த்தரை விசுவாசித்து வருகிறவர்கள் जो परमेश्वर पर विश्वास रखकर आते हैं அவர்களுக்கு ஆண்டவர் பாலை குடிக்க கொடுக்கிறார். उनको परमेश्वर दूध पीने के लिए देता है. ஏன்னா பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது जब बच्चे बढ़कर आते समय பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கிறார். हम बच्चों को दूध देते हैं. அதே சமயத்துல பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது जब वही बच्चे जब बढ़ते समय பிள்ளைகளுக்கு மட்டன் கொடுக்கிறார். हम बच्चों को मटन देते हैं. சிறு பிள்ளைகளுக்கு மட்டன் கொடுத்தால் சரத்துல ஒத்து போகாது. अगर छोटे बच्चों को अगर मटन देंगे तो उनके शरीर के योग्य नहीं होगा. பெரியவர்களாகும் போது மட்டன் சாப்பிடுகிறார்கள். जब वो बड़े हो जाते तब मटन खाते हैं. அதே போல கர்த்தரை விசுவாசித்து தேவனுடைய சமூகத்தில் வருகிற புதிய ஆத்துமாக்கள் उसी प्रकार जो परमेश्वर पर विश्वास कर और आने वाले नए அவருக்கு आत्मा வேதத்தில் இந்த கடினமான உபதேசங்களை கற்றுக் கொடுக்கும் போது அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. वचन के कठिन रूप से अगर व्यवस्था उनको सिखाया जाएगा तो वो नहीं समझ पाते. தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தை கேட்க கேட்க உங்களுக்குள்ளே அறிவு உண்டாகும். तुम वचन सुनते सुनते तुम्हारे अंदर ज्ञान बढ़ेगा. ஆனால் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு அறிவுரை சொல்லும்போது जब उधार पाए विश्वासी को हम कुछ समझाते हैं அவன் அறிவில் தேர்வான் என்று वो எழுதப்பட்டிருக்கிறது. शिक्षा में आगे बढ़ेगा कर कहता है. மூடனை நீ புத்தி சொல்லாதே, इसलिए मूर्ख व्यक्ति को तू बुद्धि मत बता. அதை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். वो उसे स्वीकार नहीं करेगा. ஞானவானுக்கு நீ ஞானத்தை போதி, जब ज्ञानवान को तू ज्ञान बताएगा அப்பொழுது அவன் ஞானத்தில் தேர்வான் என்று तब वो எழுதப்பட்டிருக்கிறது. ज्ञान की शिक्षा पाकर वो बढ़ेगा. ஞானவானுக்கு நீ ஞானத்தை போதி, ज्ञानवान को तू अपना बुद्धि को सिखाना அவன் ஞானத்தில் தேர்வான், और वो ज्ञान में बढ़ेगा அவன் அறிவில தேர்வான். और वो बुद्धि में बढ़ेगा. யார் ஞானவான்? कौन ज्ञानवान है? வேதத்தில கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், हम कोरिन्थियों के पुस्तक में पढ़ते हैं கிறிஸ்துவே
நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமானார். मसीह हमारा ज्ञान, पवित्रता और धर्म का आगे बढ़ा है. கிறிஸ்து நமக்கு ஞானமாய் இருக்கிறார். मसीह हमारे लिए ज्ञान बना है. எவன் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறானோ, जो मसीह को स्वीकार करता है, எவன் கிறிஸ்துவை தனக்குள் ஏற்றுக்கொண்டிருக்கிறானோ, जो मसीह को अपनाता है, அவன் ஞானவான். वही ज्ञानवान है. உலக பிரகாரமாக நீங்கள் படிப்பறிவு இல்லாதவர்களாய் இருக்கலாம். भले इस संसार के अनुसार हम पढ़े लिखे नहीं है, உலக பிரகாரமாய் நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாய் இருக்கலாம். इस संसार के हिसाब से हम तुच्छ माने गए हैं. உலக பிரகாரமாக நீங்கள் பலவீன பாண்டமாய் இருக்கலாம். इस संसार के हिसाब से आप निर्बल हो. ஞானமாய கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருப்பாரானால், जब ज्ञान भरा हुआ मसीह अगर हमारे अंदर हो, தேவனுடைய பிள்ளைகள் நீங்களே ஞானிகள். तुम ही ज्ञानी हो. அதனால தான் வேதத்தில் எழுதுகிற வாசிக்கிறோம். इसीलिए हम शास्त्र में पढ़ते हैं, பேதைகளை வெட்கப்படுத்தும்படியாய் கர்த்தர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் கர்த்தர் பேதைகளை தெரிந்து கொண்டார். ज्ञानी को लज्जित करने के लिए परमेश्वर ने निर्बुद्धि को चुन लिया है. கிறிஸ்து நமக்கு ஞானமாய் இருக்கிறார். मसीह हमारे लिए ज्ञान बना है. இந்த ஞானமாய கிறிஸ்து எவர்களுக்குள்ளே இருக்கிறாரோ, ये ज्ञान भरा हुआ मसीह जिसके अंदर हो, அவர்களுக்கு புத்தி சொல்லும் போது, उनको जब हम बुद्धि बोलते समय, அவர்களுக்கு ஞானத்தை உபதேசிக்கும் போது, जब उनको हम ज्ञान सिखाते समय, அவர்கள் ஞானத்தில் தேறுகிறார்கள். वो ज्ञान में बढ़ते हैं அவர்கள் அறிவில और वो தேறுகிறார்கள். बुद्धि में बढ़ते हैं. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள், इसलिए परमेश्वर के लोग, நெருக்கம் என்பது மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் உண்டாகிறது. ये संकट हर एक व्यक्ति के जीवन में होता है. நெருக்கம் என்பது விசுவாசிகளுக்கு, தேவனை ஏற்றுக்கொண்ட ஞானிகளுக்கு, जो परमेश्वर को स्वीकार किए ज्ञानी लोगों को தேவன் அனுமதித்து நெருக்கம் வருகிறது. परमेश्वर की अनुमति से हमारे जीवन में संकट आता அப்ப है. அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் வர காரணம் என்ன? ऐसे लोगों के जीवन में जब संकट आते समय, ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறோம், हम परमेश्वर पर विश्वास रखते हैं, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். परमेश्वर को स्वीकार किए हैं, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் வர फिर காரணம் भी என்ன? हमारे जीवन में संकट आने का क्या कारण है? ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பும் போது, जब हमारे विरोध शत्रु उठता है, நமக்கு விரோதமாய் எதிரிகள் எழும்பும் போது, जब हमारे विरोध दुश्मन उठते समय, நம்முடைய வாழ்க்கையில நெருக்கம் உண்டாகிறது. हमारे जीवन में एक संकट होता है. நல்ல சிநேகிதராய் பழகி கொண்டிருப்பார்கள், अच्छा मित्र के समान हमारे साथ रिश्ता रखेंगे, ஆனா திடீர்னு சத்துருவாய் மாறிடுவாங்க. अचानक वही मित्र शत्रु बन जाता அப்ப நம்முடைய है. வாழ்க்கையில பெரிய நெருக்கம் உண்டாகிறது. तब हमारे जीवन में बड़ा ही दुख होता है. காரணம் இல்லாமல் நமக்கு சத்துருக்களாய் எழும்புகிறவர்கள் अनेகராய் இருக்கிறார்கள். कारण के बिना हमारे विरुद्ध बहुत ही लोग दुश्मन के समान खड़े होते हैं. இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கம் உண்டாகிறது. ऐसे परिस्थिति होते समय हमारे जीवन में दुख होता है. தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் अनेக பேர் இருக்கிறார்கள். कारण के बिना मुझे नफरत करने वाले बहुत लोग हैं. காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்களின் தலைமுடியிலும் அதிகமாக இருக்கிறார்கள். कारण के बिना मेरे सिर के बालों से भी अधिक लोग हैं. அப்ப காரணம் இல்லாமல் மக்கள் பகைக்கும் போது நெருக்கம் உண்டாகிறது. जब कारण के बिना लोग नफरत करते तो हमारे जीवन में दुख होता है. சுருக்கமாய் சொன்னால், अगर उसको संकेत से कहा जाए तो ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில விரோதிகள் பெருகும் போது நெருக்கம் உண்டாகிறது. जब परमेश्वर के बच्चों के जीवन में जब दुश्मन या शत्रु बढ़ते समय दुख होता है. இந்த விரோதிகளை தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறார்? क्यों इन विरोध लोगों को परमेश्वर क्यों हमारे जीवन में अनुमति क्यों देता है? ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் जो परमेश्वर पर विश्वास कर कर परमेश्वर को स्वीकार किए हुए परमेश्वर के लोग, தங்கள் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு விலகும் போது, जब परमेश्वर से हम दूर हो जाते हैं, கர்த்தரை விட்டு தூரம் போகும்போது, जब परमेश्वर से दूर हो जाते हैं, கர்த்தருடைய வாழ்க்கையில நெருக்கங்களை அனுமதிக்கிறார். तब परमेश्वर हमारे जीवन में संकट भेजता है. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்தார்கள். जब इस्राएल लोग मिस्र देश में दासित के रूप में थे ஜனங்கள் கர்த்தரை நோக்கி और முறையிடுகிறார்கள். लोग परमेश्वर की ओर पुकारने लगे, இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறையிடுதல் கர்த்தருடைய செவிகளில் போய் விழுந்தது. इस्राएल के जो भी लोगों ने परमेश्वर की ओर पुकारा, यह आवाज परमेश्वर के कानों तक पहुंचा. கர்த்தர் பார்க்கிறார், परमेश्वर ने देखा, என் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்து கஷ்டப்படுகிறார்கள். मेरे लोग दासीन के रूप में कष्ट उठा रहे என் हैं, ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்து நெருக்கப்படுகிறார்கள். मेरे लोग दासीन रूप में संकट पा रहे हैं. இவருடைய நெருக்கத்தை நான் மாற்ற வேண்டும். इनका संकट को मुझे दूर करना है. அதனால இவர் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது, इसलिए जब परमेश्वर की ओर पुकारते समय கர்த்தர் அவருடைய நெருக்கங்களை மாற்றி परमेश्वर उनकी संकट को दूर कर कर எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார். मिस्र देश से उन्हें बाहर ले आया. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு अनेक நெருக்கத்தின் மத்தியில இருக்கிறோம். आज बहुत लोग दुख और संकट के बीच में हैं. அவர்களை நெருக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக उन संकट से उनको बाहर ले आने के लिए கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் அங்க அனுப்பினார். परमेश्वर ने मूसा और आरोन को वहां भेजा गया. அதே போல
நெருக்கப்படுகிற மக்களை நெருக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக इसलिए जो संकट में फंसे उन लोगों को बाहर निकालने के लिए கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை அவருடைய வீட்டில் அனுப்பி परमेश्वर अपने सेवकों को उनके घर भेजकर அவர்களுக்காக ஜெபிக்கும் போது जब वो उन लोगों के लिए प्रार्थना करते समय கர்த்தருடைய வாழ்க்கையில் இருக்க நெருக்கங்களை மாற்றி परमेश्वर उनके जीवन में जो भी संकट है उसे दूर कर कर அந்த நெருக்கத்திலிருந்து வெளியே கொண்டு और வருகிறார். उस संकट से उन्हें बाहर ले आता है। அதுதான் தாவீது சொல்லுகிறார், इसलिए दाऊद कहता है நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், मैं संकट में रहते समय मैंने परमेश्वर की ओर पुकारा, கர்த்தரின் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு परमेश्वर ने मेरी पुकार की आवाज सुनकर என்னை விசாலத்தில் கொண்டு வந்து விட்டார். परमेश्वर ने मुझे चौड़ाई स्थान में ले आकर छोड़ा। அப்ப நெருக்கத்தின் மத்தியில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது जब संकट के बीच में जब हम परमेश्वर की ओर पुकारते समय கர்த்தர் உங்களை நெருக்கத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி परमेश्वर तुम्हें उस संकट से छुटकारा देकर உங்களை கர்த்தர் விசாலத்தில் கொண்டு வந்து விடுகிறார். परमेश्वर तुम्हें चौड़े स्थानों में ले आकर छोड़ेगा। யாருக்கு கர்த்தர் விசாலத்தை உண்டாக்குகிறார்? किसको चौड़ा स्थान परमेश्वर देता है? கர்த்தரை நோக்கி जो கூப்பிடுகிறவர்களுக்கு, परमेश्वर की ओर पुकारते हैं, கர்த்தரே தஞ்சம் என்று வருகிறவர்களுக்கு. जो परमेश्वर ही मेरा सहारा है कहने वाले लोगों को। இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து अभी கொண்டிருக்கிறார்கள். इसराइल लोग जंगल में चल रहे हैं, உண்ண ஆகாரம் உடுக்க குடிக்க தண்ணி எல்லாம் ஆண்டு கொடுத்து போஷித்துக் கொண்டிருக்கிறார். उनको खाने के लिए भोजन पीने के लिए पानी परमेश्वर सब कुछ देकर उन्हें चला रहा है। எல்லாம் நிறைவாயிருக்கும் போது கர்த்தரை துதித்து பாடி கொண்டு போகிறார்கள். सब कुछ अच्छा रहते समय परमेश्वर की स्तुति गाकर चल रहे हैं। ஏதாவது ஒரு குறை வந்து விட்டால் अगर उसमें कुछ ना कुछ घटी होते समय அந்த குறைவை பொறுத்துக் கொள்ள மனம் இல்ல. उस कमी को मानने का मन नहीं है। வேதத்தில் வாசிக்கிறோம், शास्त्र में पढ़ते हैं எப்பொழுதெல்லாம் ஒரு சின்ன குறை வருதோ जब जब उनकी जीवन में थोड़ी सी कमी क्यों ना है, அப்பொழுதெல்லாம் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். तब मूसा और हारून के विरुद्ध उन्होंने बुड़बुड़ाया, முறுமுறுக்கிறார்கள். बुड़बुड़ाते हैं। நாங்க இந்த எகிப்தில் வேலை செய்து மடிந்திருப்போமே ஆனால் எங்களுக்கு நல்லது. अगर हम मिस्र में ही हम रहकर वहीं हम मर जाते वो हमारे लिए भला होता। இன்னைக்கு अनेक விசுவாசிகள் அப்படித்தான் இருக்கிறாங்க. ऐसे आजकल बहुत विश्वासी भी ऐसी है, பேசாம நான் இருந்த நிலைமையில இருந்திருந்தா நல்லா இருக்கு. मैं जो परिस्थिति में था अगर उसी में रहता तो मेरे लिए अच्छा होता। இயேசுவிடத்துல வா, சமாதானம் தருவார். यीशु के पास आ तुझे शांति मिलेगा, இயேசுவிடம் வா, உனக்கு ஆசீர்வதிப்பார். यीशु के पास आ तुझे आशीर्वाद मिलेगा। இப்படி இவர்கள் வந்து சொல்லி சொல்லி ஜெபித்து जब ऐसे बोल बोल कर प्रार्थना करते समय என்னை என் வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார்கள். इसलिए मेरे उस जीवन से उन्होंने बाहर लिया है। இப்பொழுது என் வாழ்க்கையில பிரச்சனை உண்டாகுது. अब मेरे जीवन में बहुत परिस्थिति बदल गया है, அந்த சூழ்நிலையிலே கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போகிறார்கள். इसलिए वो परमेश्वर से दूर हटते हैं। எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி போனார்களோ जब जब इस्राएल लोग परमेश्वर से दूर हो गए थे அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வாழ்க்கையில சத்துருக்களை உண்டாக்குகிறார். तब तब परमेश्वर ने उनके जीवन में शत्रु भेजा, அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வாழ்க்கையில விரோதிகளை எழும்ப तब பண்ணுகிறார். तब उनके जीवन में परमेश्वर ने विरोध लोगों को भेजा। விரோதிகள் எழும்புகிறார்கள். जब उनके विरुद्ध खड़े रहते हैं ஜனங்கள் நெருக்கப்படுகிறார்கள். लोग संकट में फंस जाते हैं। இந்த நெருக்கத்தின் மத்தியிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். उस संकट के बीच में वो परमेश्वर की ओर पुकारते हैं। கர்த்தர் நெருக்கத்தை மாற்றும்படியாக நியாயாதிபதிகளை ஏற்படுத்துகிறார். परमेश्वर उनको संकट को दूर करने के लिए व्यवस्थित के लोगों को भेजता है। சாரி, கர்த்தருடைய நெருக்கத்தை மாற்றும்படியாய் परमेश्वर उनके संकट को दूर करने के लिए மோசே ஆரோன் இவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணும்போது जब मूसा और हारून उनके लिए विनती करते समय அவருடைய வாழ்க்கையில இருக்க நெருக்கங்கள் எல்லாம் மாற்றி போடுகிறார். उनके सारे जीवन के संकट को परमेश्वर दूर करता है। நெருக்கம் மாறும்போது ஒரே பாட்டு, சந்தோஷம், களிப்பு, துதி. जब संकट दूर होता है तो परमेश्वर के लिए स्तुति गान आराधना सब करते हैं। ஒரு சின்ன பிரச்சனை வரணும், एक छोटा समस्या क्यों ना आए, ஒரு சின்ன செங்கடல் வந்தது, एक छोटा सा लाल समुद्र क्यों ना ஒரு आया, எரிகோ மதில் வந்தது, एक एरिको का महल क्यों ना आया, ஒரு யோர்தான் வந்தது, एक योर्दान क्यों ना आया, தண்ணி குடிக்க தண்ணி இல்லாம போச்சு. पीने के लिए पानी नहीं मिला। எப்பெல்லாம் சின்ன சின்ன நெருக்கம் வருதோ जब जब ऐसे थोड़े थोड़े समस्या उनके जीवन में आते समय அப்பொழுதெல்லாம் ஓடி போய் ஆரோனுக்கு மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க. तब दौड़ कर जाकर हारून और मूसा का विरोध बुड़बुड़ाते हैं। ஏன்னா, அத்தனை நெருக்கங்களையும் கஷ்டங்களையும் ஜனங்களோடு கூட சேர்ந்து ஆரோனும் மோசையும் அனுபவிக்க தான் செய்கிறார்கள். और उनके सारे संकट में दुख में मूसा और हारून इस्राएल लोगों के साथ ही भागीदार है। மோசையும் ஆரோனும் அதே சம்பவத்தை நெருக்கங்களையும் அனுபவிக்க தான் செய்கிறார்கள். वही संकट को मूसा और हारून भी अनुभव करते हैं, ஆனா அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கவில்லை. परंतु वो लोग परमेश्वर के विरुद्ध उन्होंने कुड़कुड़ाया नहीं ஆனால் கர்த்தரை விட்டு தூரமாய் விலகவும் இல்லை. और परमेश्वर से वो कभी दूर भी नहीं हटे। காரணம் என்னவென்றால் ஆரோனும் மோசையும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். क्योंकि हारून और मूसा परमेश्वर के द्वारा
अभिषेक पाए हुए लोग हैं ஆரோனும் மோசேயின் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் और ये हारून और मूसा परमेश्वर के द्वारा चुने हुए लोग கர்த்தருடைய हैं கரத்தில் இருக்கிறவர்கள் वो परमेश्वर के हाथों में रहने वाले लोग हैं ஆரோன் கர்த்தருடைய பரிசுத்தவான் என்று அழைக்கப்பட்டார் ये हारून परमेश्वर का पवित्र व्यक्ति कर कहा गया இவர்கள் நெருக்கங்களை கண்டு பின்வாங்கவில்லை ये संकट को देखकर कभी पीछे नहीं हटे இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கங்களை கண்டு தேவனை விட்டு பின்வாங்கி போனார்கள் और इसराइल लोग समस्या को देखकर परमेश्वर से पीछे हट गए थे ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை जो उद्धार पाए हुए परमेश्वर के लोग கஷ்டங்கள் வரும்போது கர்த்தரை விட்டு பின்வாங்கினால் जब कष्ट आते समय हम परमेश्वर को इनकार कर दूर हटते समय இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி எதிரிகளை எழுப்பினாரோ जिस प्रकार इसराइल लोगों के लिए परमेश्वर ने शत्रुओं को भेजा இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில எப்படி கர்த்தர் விரோதிகளை எழுப்பினாரோ जिस प्रकार इसराइल लोगों को परमेश्वर ने विरोध लोगों को भेजा அப்படி தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சத்துருக்கள் பெருகுகிறார்கள் वैसे ही परमेश्वर के लोग हमारे जीवन में शत्रु लोग बढ़ जाते हैं அந்த சத்துருக்கள் பெருகும்போது அங்கே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நெருக்கம் உண்டாகிறது जब शत्रु लोग बढ़ते समय हमारे जीवन में संकट बढ़ जाता है ஆண்டவருடைய பிள்ளைகள் इसलिए परमेश्वर के लोगों ஒன்றினை வாசித்துக் கொள்ள வேண்டும் हमें एक देख पढ़ लेना है இந்த ஜனங்கள் வனாந்திரத்தில் வழி நடந்து கொண்டு போயிருக்கும் போது जब ये लोग जंगल में यात्रा कर रहे थे எப்பொழுதெல்லாம் அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினார்களோ जब वो परमेश्वर का इनकार किए கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக பெலிஸ்தரை எழும்ப பண்ணினார் और परमेश्वर उनके विरुद्ध फिलिस्ती लोगों को उठाया கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக அபிமெலேக்கை எழுப்பி விட்டார் और उनके विरुद्ध परमेश्वर ने अबीमेलेक को उठाया கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக அமலேக்கியரையும் அம்மோனியரையும் விரோதியாய் எழுப்பி விட்டார் और उनके विरुद्ध उसने अम्मोनियों लोगों को उनके विरुद्ध खड़ा किया இப்போ விரோதிகள் எழும்பும்போது जब विरोध लोग खड़े होते समय கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள் परमेश्वर की ओर पुकारते हैं கர்த்தரை நோக்கி முறையிடும்போது கர்த்தர் கேட்கிறார் நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார் परमेश्वर की ओर विनती करते पुकारते और परमेश्वर उनकी विनती देकर उन्हें छुटकारा देता है தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில நெருக்கம் வருகிறது என்று சொன்னால் अगर तुम्हारे जीवन में संकट आता है तो நெருக்கத்துக்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து उस समस्या की क्या कारण है इसे जानकर ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை தஞ்சமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ள और வேண்டும் परमेश्वर को ही सहारा कर स्वीकार करना है நெருக்கம் வரும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் संकट आते समय तो परमेश्वर की ओर पुकारो கர்த்தர் உங்களை விடுவித்து விசாலத்தை கொண்டு வந்து நிறுத்துவார் परमेश्वर उसमें से छुटकारा देकर तुम्हें छोड़े स्थान में परमेश्वर खड़ा करेगा நெருக்கம் வரும்போது தேவனுடைய பிள்ளைகள் முறுமுறுக்காதீர்கள் संकट आते समय परमेश्वर के विरुद्ध कुड़कुड़ाना ना 1 சாமுவேல் 30வது அதிகாரத்துல வாசிக்கிறோம் पहले सामुएल के 30वां अध्याय में हम पढ़ते हैं அங்கே 1 சாமுவேல் 30வது அதிகாரத்துல சம்பவம் வாசிக்கிறோம் पहले सामुएल के 30वां अध्याय में हम एक घटना देखते हैं அங்கே தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் उस जगह पर दाऊद बड़ा ही संकट में फंसा था தாவீது அழுவதற்கு கூட தன்னிடத்தில் பலன் இல்லாதபடிக்கு சத்தமிட்டு அழுதான் என்று நாம் வாசிக்கிறோம் दाऊद को रोने तक उसके पास बल न था वैसा वो रोया அப்ப 1 சாமுவேல் 30வது அதிகாரத்துல पहले सामुएल के पुस्तक 30वां अध्याय में அந்த 6வது வசனத்தில் வாசிக்கிறோம் जब उसमें 6वां वचन जब हम पढ़ते समय தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் और दाऊद बड़े संकट में पड़ा சகல ஜனங்களும் क्योंकि सारे लोग தங்கள் குமாரர் குமார்த்திகளின் நிமித்தம் अपने बेटे और बेटियों के कारण தாவீதின் மீது கல்லெறிய பார்த்தார்கள் और दाऊद के ऊपर पथराव करने लगे தாவீது அழுவதற்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதான் दाऊद के पास रोने तक बल नहीं था उस प्रकार वो रोया தாவீதுடைய வாழ்க்கையிலே இந்த நெருக்கம் வர காரணம் என்ன दाऊद के जीवन में इतना बड़ा संकट आने का कारण क्या था தேவனுடைய பிள்ளைகள் தாவீதுடைய வாழ்க்கையிலே इस दाऊद के जीवन में அவன் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு புறப்பட்டு போன நேரத்திலே जब वो फिलिस्ती के विरोध उसने युद्ध करने के लिए गया அமலேக்கியர் வந்து उसके हमले की लोग आकर தாவீதும் தாவீதுடைய ஜனங்களும் குடியிருந்த சிக்லாக் பட்டணத்தை பிடித்து वो सारे सिकलाग में रहने वाले सारे लोगों को पकड़कर அந்த பட்டணத்தில் உள்ள எல்லா ஆடு மாடுகள் மாத்திரமல்ல उस नगर के सारे भेड़ बकरी को सिर्फ नहीं அங்கே இருந்த எல்லா சகோதரிய மனைவி பிள்ளைகளை சிறைப்பிடித்து கொண்டு போய் उसमें की स्त्रियां और छोटे सबको बंदी बनाकर அந்த பட்டணத்தை அப்படியே தீ கொளுத்தி போட்டார்கள் और उस नगर को पूरा आग जला दिए ஒன்று அறிந்து கொள்ளணும் सिर्फ एक बात को जान लो சவுலை கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாய் அபிஷேகம் ये பண்ணினார் साउल को परमेश्वर ने पूरे समस्त इस्राएल पर राजा बनाया था சவுலை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணின ஒரே காரணம் ये साउल को वो परमेश्वर ने राजा क्यों बनाया था அமலேக்கியரை பூமியின் கீழே வானத்தின் கீழே எங்கும் இருக்காதபடிக்கு முழுவதுமாய் சங்காரம் பண்ணார் ये अमलेकी लोगों को स्वर्ग के नीचे उन्हें कोई न छोड़ते हुए सबको नाश करना था அமலேக்கியருடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக கர்த்தர் சவுலை தெரிந்து கொண்டார் ये अमलेकी लोगों से इस्राएल लोगों को छुड़ाने के लिए परमेश्वर ने साउल को नियुक्त किया था தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார் और दाऊद को भी परमेश्वर ने नियुक्त किया था பெலிஸ்தருடைய
ரட்சிக்கும்படியா தாவீதை தெரிந்து और கொண்டார். फिलिस्ती हाथों से परमेश्वर के लोगों को छुटकारा देने के लिए दाऊद को चुन लिया। ஆனால் இது சவுல் அமலேக்கியரை முழுவதுமாய் அழித்து போடவில்லை. परंतु ये शाऊल अमले की लोगों को पूरी तरह से उसने नष्ट नहीं किया। இந்த அமலேக்கியரை சவுல் முழுவதுமாய் அழித்து போடாத காரணத்தினாலே इस अमले की लोगों को शाऊल ने नष्ट नहीं किया था, इस कारण से தாவீதும் தாவீதோடு கூட இருந்தவர்களும் யுத்தத்துக்கு புறப்பட்டு போனபோது जब दाऊद और उसके साथ रहने वाले युद्ध को निकले थे, சவுலால் தப்புவிக்கப்பட்ட அமலேக்கியர்கள் जो शाऊल के द्वारा बचाए गए वे इस अमले की लोग தாவீது குடியிருந்த சிக்லாக் பட்டணத்துக்கு வந்து जो जिस जगह पर दाऊद रहता था उस सिकलाग नगर पर आकर அவனுக்குள்ளால எல்லாவற்றையும் அழித்து போட்டார்கள். उसमें जो भी था सब कुछ उसने नष्ट कर दिया। பட்டணத்தையே தீக்குளித்து போட்டார்கள். पूरे नगर को उसने आग जला दिया। தாவீது யுத்தத்துக்கு போனவர் திரும்பி வருகிறார். जब दाऊद युद्ध पर गया था लौट कर आया, அவன் இருந்த அந்த பட்டணமே தீக்கு இரையாக்கப்பட்டு சாம்பலாய் கிடக்கிறது. जिस नगर पर वो बसा था वो पूरा आग से जलकर नष्ट हुआ है। தீ கொளுத்துறது யாரு? आग जलाया कौन? அமலேக்கியர். अमले की लोग। தேவனுடைய பிள்ளைகள் அழிக்க சொல்லுகிற காரியத்தை முற்றிலுமாய் அழிக்க வேண்டும். जिस चीज को नष्ट करने के लिए परमेश्वर कहता है उसे पूरी तरह से नष्ट करना எந்த है। காரியத்தை கர்த்தர் விட சொல்லுகிறாரோ அதை பூரணமாய் விட किस வேண்டும். बातों को परमेश्वर छोड़ना चाहता है उस बातों को पूरी तरह से छोड़ना है। ஏதாயிலும் ஒரு காரியத்தை விட்டு வைத்திருப்போமேயானால் अगर किसी एक बात को अगर हम छोड़ा बिना रखे हो तो, ஏதாவது ஒரு காரியத்தை தேவனுடைய பிள்ளைகள் நம் கர்த்தருக்கு முழுதுமாய் விடாமல் வைத்திருப்போமேயானால் अगर कोई बातें परमेश्वर से हम छोड़ा बिना अगर रखा हो तो அதை பிடிச்சிட்டு சாத்தான் வருவான். उसे पकड़कर शैतान आएगा। உங்களுக்கு புரியும்படியா நான் சொல்றேன். मैं आप लोगों को समझने के अनुसार कहती हूँ। ஒரு வீட்டை ஒரு ஆளு வித்தாரு. एक घर को उसने बेचा, வீடு விக்கிறாரு. अपना घर को बेचता है। வீடை இன்னொரு ஆள் வாங்குறாரு. अभी दूसरा इंसान उस घर को खरीदता है। அப்ப வீடை விக்கிறவரு जो घर बेचने वाला, வீட்டை வாங்குறதுல சொன்னார், जो घर को बेचने वाले उस इंसान से कहा, நான் இந்த வீட்டை முழுதுமாய் உமக்கு தான் விற்று விட்டேன். ये घर को मैंने पूरी तरह से आपको मैंने बेच दिया। ஆனா வீட்டு செவர்ல ஒரு ஆணி அடிச்சு வச்சிருந்தார். और उसने अपने घर के दीवार पर एक किला ठोक के रखा था। இந்த வீடு எல்லாம் உனக்கு சொந்தம். एक घर पूरा तेरा खुद का हो जाएगा। இந்த வீட்ல இருக்கிற இந்த ஆணி மட்டும் எனக்கு சொந்தம். सिर्फ एक घर पे जो उस किला है वो सिर्फ मेरा होगा। அந்த வீட்டை வாங்குனவர் நினைச்சார், और जो घर खरीदा था उस इंसान ने सोचा, நம்ம வீடு முழுதுமாய் வாங்கிட்டோம், मैंने तो पूरा घर खरीद लिया है, வீடு நமக்கு சொந்தம், घर तो अभी मेरा है। இந்த ஒரு ஆணியை மட்டும் அவருக்கு சொந்தமா கொடுக்கறதுனால என்ன நஷ்டம் வரப்போகுது? सिर्फ क्या वो एक छोटा सा किला उनको देने में क्या होगा? அதனால அவர் சம்மதித்தார். इसलिए उसने अनुमति दे दिया। தேவனுடைய பிள்ளைகள் நடந்தது என்ன? अभी क्या हुआ? அந்த வீட்டை விற்றவர் जो घर बेचा था उस इंसान ஒரு டைல நிறைய கருவாடு வாங்கிட்டு வந்தார். और एक टैला भर कर सूखा मच्छी ले गया அந்த ஆணில வந்து தொங்க போட்டார். और उस किले में जाकर लटकाया। டெய்லி இப்படி கருவாடை மீனை வாங்கி கொண்டு அங்க தொங்க போடுற. हर रोज मच्छी और सूखा मच्छी ले आकर उस किले में आकर लगाता था। வீடு முழுவதும் நாறுது. अभी घर पूरा बदबू। வீட்டை வாங்குனவருக்கு நிம்மதி இல்ல. अभी जो घर खरीदा उसके अंदर शांति नहीं है। காசு கொடுத்து வீட்டை வாங்கி இருக்கிறோம். उससे तो पैसा देकर घर खरीदा है। வீடு முழுசு நாறுது. अभी घर पूरा बदबू फैल रहा है। இருக்கறதுக்கு முடியல. अभी रह नहीं पा रहा है। வீட்டை வாங்குனவர் வீட்டை விற்று விடுறதுக்கு சொல்லுகிறார், जो घर बेचा था उसे कहता है, வீடு எனக்குள்ளது, घर तो मेरा है। நீர் வந்து கருவாடை வாங்கி வாங்கி தொங்க போடுறனால வீடு எல்லாம் நாறுது. तू हमेशा सूखा मच्छी ले आकर उस किले में लटकाता घर बदबू देता है। வீட்டுக்காரர் சொன்னார், तब घर का मालिक ने कहा, நான் வீட்டை விற்கும் போதே நான் உன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், जब मैं घर बेचा था तब मैंने तुझसे एक बातें कही थी, வீடு முழுவதும் உமக்கு சொந்தம், पूरा घर तेरा खुद का होगा, இந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஆணி மட்டும் எனக்கு சொந்தம், सिर्फ वो किला मेरा होगा। அதனால நான் உன்கிட்ட சொல்லித்தான் நான் வீட்டை விற்றேன். मैंने बोलकर ही तुझे घर बेचा था। எனக்கு சொந்தமா இருக்கிற இந்த ஆணியில जो मेरा जो खुद का है इस किले में, நான் எதையும் செய்வதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு. उसमें मुझे जो भी टंगाना है उसका अधिकार मुझ में है। அதனால நீ என்னத்துல எதுவும் சொல்லக்கூடாது. इसलिए तू मुझे कुछ नहीं कहना। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பினவர்கள், जो परमेश्वर के पास मन फिराए हुए लोग, நம்மிடத்தில் சாத்தானுடைய கிரியை ஒன்று கூட இருக்க கூடாது. हमारे अंदर शैतान का क्रिया एक भी नहीं रहना है। ஒரு சின்ன காரியம் தேவனுக்கு விரோதமான காரியம் இருக்குமேயானால் अगर परमेश्वर का विरोध छोटा भी कार्य हमारे अंदर हो, சாத்தான் பாப்பான். शैतान देखेगा, அந்த ஒரு சின்ன காரியத்தின் மூலமாய் உங்களுக்குள் நுழைந்து விடுவார். उस छोटी बातों को लेकर तुम्हारे अंदर वो निवास करना शुरू அந்த करेगा। சாத்தான் உள்ளே நுழையும் போது जब शैतान तुम्हारे अंदर निवास करते समय வாழ்க்கையில ஒரு நெருக்கம், जीवन में एक संकट வீட்டுக்குள்ள ஒரு நாற்றம், और घर पे बदबू, அந்த வீடு நாறுதே. वो घर बदबू देने लगा। சாத்தான் உள்ளே நுழையாமல் இயேசு நுழைவாரானால், अगर शैतान के बिना अगर यीशु उस घर पर प्रवेश करता तो இயேசு வீட்டுக்குள்ள பிரவேசிப்பார்.
பிரவேசிப்பாரானால் अगर जिस घर पर यीशु प्रवेश करेगा तो வீட்டுக்குள்ள ஒரு ரட்சிப்பு உண்டாகி, उस घर पर एक उद्धार होगा, வீட்டுக்குள்ள சமாதானம் उस உண்டாகி, घर पर एक शांति होगा வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷம், और उस घर पर एक आनंद होगा தேவனுடைய பிள்ளைகள் குடியிருக்கிற வீட்டுக்குள்ள ஒரு ராஜ கம்பீர சத்து, और उस घर पर परमेश्वर का जय जयकार का ध्वनि ललकारेगा, ரட்சிப்பின் கம்பீர சத்து, उद्धार का जय जयकार ललकारेगा ஆடல் பாடலின் சத்து, और नाच और गीत की गाने निकलेंगे। இவைகள் எல்லாம் விட்டு விட்டு इसे सब छोड़कर எனக்கு வீடு நாறுது. अभी घर बदबू दे रहा है। ஏன் நாறுது? क्यों बदबू कर रहा ஒரு है? சின்ன ஆணிக்கு சாத்தானுக்கு இடம் एक கொடுத்தபடினாலே छोटा सा किला शैतान को हमने सौंपा है, इसीलिए தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு வாழ்க்கையை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தவர்கள், जो परमेश्वर को पूरी तरह से अपने जीवन को सौंपे हुए लोग, நம்மிடத்தில் சாத்தானுடைய கிரியைகள் ஏதாயிலும் உண்டா என்பதை நாம் சோதித்து ஆராய்ந்து பார்க்க हमारे வேண்டும். अंदर शैतान का कुछ क्रिया हमारे अंदर है क्या कर कर हमें स्मरण करना है। இயேசு தன் வாழ்க்கை குறித்து சொல்லுகிறார், यीशु अपने जीवन में के बारे में कहता है, இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், इस संसार का अधिकारी मेरे पास आता है, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. उसके पास मेरे लिए कुछ नहीं है। உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் इस வருகிறான், संसार का अधिकारी मेरे पास आता है, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லைங்கிறாரு. उसके लिए मेरे पास कुछ नहीं है। சாத்தான் வந்தாலும் சாத்தானுக்குரிய காரியம் அங்க ஒண்ணுமில்ல. अगर शैतान आएगा तो भी शैतान का कार्य उसके जीवन में कुछ नहीं था। ஒரு பொம்பளை பேய் பிடிச்சு ஆடிச்சு, एक स्त्री दुष्ट आत्मा पकड़कर नाचने लगी। அவங்க ஊழியக்காரர்கள் உட்கார்ந்து ஜெபிக்கிறாங்க. अभी सेवक लोग बैठ के प्रार्थना कर रहे हैं। ஜெபிக்க ஜெபிக்க பேய் அதிகமா ஆடுது. अभी प्रार्थना करते करते वो दुष्ट आत्मा बहुत ही नाचने लगा। இப்ப பேய் ஆடி ஆடி வாயை திறக்க ஆரம்பிச்சது. अभी वो दुष्ट आत्मा नाचते नाचते अपना मुंह खोलने शुरू किया। அந்த பேய் ஆடும்போது जब वो दुष्ट आत्मा से डरा वो स्त्री नाचते समय, அந்த பேய் ஆடும்போது சொல்லு வாய் திறந்து சொல்லுது, ओ शैतान नाचते समय वो मुंह खोल कर कहती है, எனக்குள்ளத தந்துரு நான் போறேன், मेरा पास जो है उसे मुझे दे दे, எனக்குள்ளத நீ தந்துரு நான் போறேன். मेरा जो है वो मुझे दे दे। அப்ப பாஸ்டர் கேக்குறாரு, तो पास्टर उससे पूछता है, உனக்குள்ளது என்னது? तेरा वाला क्या है? நீ வாய் திறந்து சொல்லு, तू मुंह खोल कर बोल, அது தந்துரும், நீ போயிரு. उसे हम लौटा देंगे, तू चले जाना। அந்த பேய் பிடிச்ச அந்த பொம்பளை வாய் திறந்து பேசிச்சு. जो दुष्ट आत्मा से डरी थी वो स्त्री ने मुंह खोला, இவ தலையில வச்சிருக்க முடி ஏன் முடி? इसके सिर में जो रखी हुई बाल वो मेरा है, அவ தலையில இருக்க முடிய தாங்க நான் போயிடுறேன். इसके सिर में जो उसने बाल रखा वो मेरा है, उसे दो मैं चली जाऊंगी। அப்பதான் கேட்டாங்க, தலையில இருக்க முடிக்கும் பேய்க்கும் என்ன சம்பந்தம்? अब इसके बाल के सिर के बाल और इस शैतान का क्या संबंध है? செத்து போன ஒரு சகோதரியுடைய சரீரத்துல जो मरी गई हुई उस बहन के शरीर से ஒரு நல்ல தலைமுடி நல்ல நீளமா இருந்ததுன்னா, अगर किसी का बाल अच्छा लंबा हो, அந்த தலைமுடி அந்த சகோதரி பலவீனப்பட்டு வியாதியா இருக்கும்போது மரித்து போவார்கள் என்கிற நிச்சயம் வரும்போது முடியை வெட்டி எடுத்துறாங்க. जब वो बहन मरने की परिस्थिति में अगर वो मर जाएगी, वैसे परिस्थिति में उसका बाल काटा जाता है। எதுக்குன்னா கொண்ட முடி செய்வதற்கு, क्योंकि वो नकली बाल बनाने के लिए, கொண்ட முடி செய்ய नकली बाल बनाने के लिए। தேவனுடைய பிள்ளைகள் சிலர் சாமிக்கு நேம்சம் பண்ணி கோயில்ல போய் முடிய மொட்டை போடுறாங்க. कोई लोग ऐसे होते हैं कि अपने भगवान को मन्नत लेकर अपने बाल मुंडवाते हैं, அந்த தலைமுடி எல்லாம் சேர்த்து கொண்ட முடி பண்றாங்க. उस बाल को सब इकट्ठा कर कर नकली बाल बनाते हैं। நம்ம ஊர் நாட்டுல நரிக்குறவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்கள் வருவார்கள். हमारे गांव में जो बेचने वाले ऐसे आते हैं, அந்த நரிக்குறவர்கள் இந்த கொண்ட முடியை விற்கிறார்கள். और जो मोती बेचने वाले ऐसे नकली बालों को बेचते हैं, அப்ப தலைமுடியை வாங்கி இன்னைக்கு அநேகர் ஒட்டு முடி வைக்கிறார்கள். और उस नकली बाल को लेकर अपने बालों के साथ वो बांधते हैं। இப்ப அப்படி வைக்கிறது இல்ல. अभी के लोग ऐसा नहीं करते அப்ப हैं। அந்த தலைமுடி எந்த செத்து போன பொம்பளையோட முடியா இருக்குமோ, अगर वो बाल किसी मरे हुए स्त्री की बाल हो, அது இந்த தலைமுடி யார் நேம்ஸ் பண்ணி அந்த கோயில்ல போய் மொட்டை போட்டார்களோ, जो मन्नत लेकर उसने अपने बाल को उसने मुंडवाया था, அந்த சாப நிறைந்த தலைமுடியை தூக்கி தலையில வைக்கும் போது अगर वो शापित बना हुआ बाल को लेकर जब हमारे सिर में रखेंगे, அந்த பிசாசுடைய கிரியைகள் உள்ளே வருகிறது. और वही दुष्ट आत्मा का क्रिया भी हमारे अंदर होता है, அதுக்குள்ள இருக்கிற பிசாசின் வல்லமை जो उसके अंदर शैतान का जो सामर्थ्य है இவர்களை கொடுமைப்படுத்துகிறது. और इनको सताने लगता है। தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ளே சாத்தானுடைய கிரியை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியமும் இருக்க கூடாது. इसलिए शैतान की कोई भी बातें हमारे अंदर नहीं होना है। அப்ப கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் வரும்போது, जब परमेश्वर की अप्रिय बात हमारे अंदर रहते समय, கர்த்தரை விட்டு பின்வாங்கும் போது, जब परमेश्वर से हम दूर हो जाते हैं, கர்த்தரை விட்டு விலகி போகும் போது, जब परमेश्वर से हम इनकार होकर दूर होते हैं, கர்த்தர்
சத்துருக்களை எழுப்புகிறார். तब परमेश्वर अपने शत्रुओं को बढ़ाता है, கர்த்தர் சத்துருக்களை எழுப்புகிறார். हमारे विरुद्ध शत्रुओं को बढ़ाता है। தாவீதுடைய வாழ்க்கையில பெரிய நெருக்கம். अभी दाऊद के जीवन में एक बड़ा संकट, அமலேக்கியர் வந்து எல்லாவற்றையும் முறியடித்து போட்டார். अभी हमले की लोग सब कुछ आकर नष्ट करते हैं, தேவனுடைய பிள்ளைகள் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். इसलिए दाऊद बड़े ही संकट में फंस गया। தாவீதோடு யுத்தத்துக்கு போனவர்கள் 600 பேரு. और दाऊद के साथ युद्ध के लिए गए हुए जवान लोग 600 लोग थे, அதுல 200 பேர் விடாய்த்து போய் ஆற்றங்கரைக்கு இந்த பக்கத்துல உட்கார்ந்துட்டாங்க. और वो एक किनारे में बैठकर बड़े ही उदास हो गए। 400 பேரை சேர்த்து கொண்டு யுத்தத்துக்கு புறப்பட்டு अभी போனார். 400 लोगों को लेकर वो युद्ध के लिए निकला। தேவனுடைய பிள்ளைகள் 1 சாமுவேல் 30 அதிகாரம் நீங்க வீட்ல போய் வாசிங்க. तुम घर पर जाकर पहले सामुएल के 30वां अध्याय को तुम पढ़िएगा। 400 பேரோடு சேர்ந்து யுத்தத்துக்கு போனார். अभी 400 लोगों के साथ वो युद्ध के लिए निकला, அவர் போகும்போது और जब निकलते समय கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கிறார். वो परमेश्वर की उपस्थिति में प्रार्थना करता है, ஏபோத்தை கொண்டு வாருங்க. आप हेरोद को लेकर आइए। அந்த ஏபோத்தை தரித்து கொண்டு उस हेरोद को स्वीकार कर கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கிறார். वो परमेश्वर के सम्मुख में प्रार्थना करता है, ஆண்டவரே இந்த தண்டை நான் பின்தொடர்ந்து போகவா? क्या मैं इन लोगों का पीछा करूं? நான் போகவா வேண்டாமா? क्या मुझे पीछा करना है या नहीं करना है? அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போன அத்தனை பொருட்களை நான் திரும்ப பெற்றுக்கொள்வேனா இல்லையா? जो भी वो बंदी बनाकर लेके गए सारे चीजों को क्या मैं लौटा कर लेकर आऊंगा? கர்த்தர்ட்ட கேக்குறான். वो परमेश्वर से पूछता है, கர்த்தர் சொன்னா நீ போ. परमेश्वर ने कहा तू निकल जा, நீ இழந்து போனது எல்லாத்தையும் திரும்ப கொண்டு तू வருவாய். जो भी खोया है वे सब कुछ लौट कर ले आएगा। அவன் புறப்பட்டு போனா वो उनका पीछा किया, அந்த வழியில ஒரு வாலிபன் வந்தான். और उस जगह पर एक जवान व्यक्ति आया, அவன் முடியாம படுத்திருக்கான். वो बीमार होकर उस लेटा था। அவனுடைய பிள்ளைகள் தாவீதை அவனை பார்த்து கேக்குற, दाऊद को देखकर पूछता है, நீ யாரு? तू कौन है? அவன் சொன்னான், நான் எகிப்தியன். मैं मिस्री हूँ। அமலேக்கியர் வந்து अमलेकी आकर சிக்லாகு பட்டணத்தை சிறைபிடித்து தீ கொளுத்தி போடும்போது जब सिकलाग नगर को आग जलाकर सारे लोगों को बंदी बना दिया, நான் அவர்களோடு கூட இருந்தேன். मैं उनके साथ था। ஆனா நான் வியாதிப்பட்டு படுத்த போது जब मैं बीमार होकर लेट गया, என் எஜமான் என்னை விட்டு விட்டு போய் விட்டார். मेरा मालिक मुझे छोड़कर चला गया। இதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. यही व्यक्ति का जीवन ஒரு है। எகிப்து தேசத்தை சேர்ந்தவன் एक मिस्र व्यक्ति था அமலேக்கியன். और अमलेकी था। நல்லா இருக்கும்போது யுத்தத்துக்கு போனவன் जब अच्छा रहते समय युद्ध के लिए गया था, வியாதிப்பட்ட போது எஜமான் விட்டுட்டு போயிட்டான். जब वो बीमार हुआ तो मालिक उसको छोड़कर चला गया। பலன் இருக்கும்போது வேலை வாங்குவாங்க, जब तक बल रहेगा तब तक काम करवाएंगे, பலன் இல்லையா விட்டுட்டு போயிருவாங்க. जब हमारे पास बल नहीं होगा तो छोड़कर चले जाएंगे। தாவீது அவனுக்கு அத்திப்பழாடையை கொடுத்தார். ये दाऊद उसको अंजीर की टिकिया दिया திராட்சை பழத்தை கொடுத்தார், காய்ந்து போன திராட்சை பழம். और किशमिश भी दिया। சாப்பிட்டா அவனுக்கு உயிர் திரும்ப வந்தது. वो खाकर उसके अंदर और फिर से प्राण जिल गया। அமலேக்கியர் சிக்லாக்கு கொள்ளையடித்து விட்டு போனது அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியுமா? अमलेकी लोग जब आग जलाकर लोगों को बंदी बनाकर लेके गए, अब कहाँ है तू जानता है? தெரியும் சொல்லி வழிகாட்டுனா. और मैं उसने कहा जानता है कर उनकी मार्ग दिखाया। ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोगों, அவங்க எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வரும்போது जब उसने सारे चीजों को फिर से लौटा कर लेकर आते समय, அங்கே பட்டணம் எரிந்து கிடக்கிறதை பார்த்தபோது जब नगर जलते हुए देखकर கூட போன 400 பேரும் जो उसके साथ चले हुए 400 लोग भी தாவீதை கொலை செய்ய வேண்டும், கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று இருக்கிறாங்க. दाऊद के ऊपर पथराव कर उसको मार डालना चाहे, அப்ப தாவீதை கொல்ல வேண்டும் என்று இருக்கிறாங்க. दाऊद को मार डालना चाहे। மற்றவர்களுக்கு மட்டும் வந்த அழிவு அல்ல, सिर्फ दूसरों को जो आया हुआ नाश नहीं, தாவீதின் மனைவி பிள்ளைகளும் சிறைபிடிக்கப்பட்டு और இருக்கிறார்கள். दाऊद के खुद के बेटे और बच्चे पत्नी भी बंदी बनाकर ले गए। தாவீதை கல்லெறிந்து கொலை செய்ய நிற்கிறாங்க. परंतु दाऊद को पथराव कर मारना चाहते थे। தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். अभी दाऊद बहुत ही बड़े संकट में पड़ा। வாயை திறந்து அழ கூட அவனுக்கு பலன் இல்லை. वो मुंह खोलकर रोने तक उसमें बल नहीं रहा। ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்தார். वो परमेश्वर की उपस्थिति में गिरा। கர்த்தர் தாவீதுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். परमेश्वर ने दाऊद को एक जय दिया। கர்த்தர் தாவீதுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். परमेश्वर ने दाऊद को एक जय दिया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। மனுஷர்கள் உங்களை கல்லெறிய நினைப்பார்கள், मनुष्य तुम्हें पथराव करना चाहेंगे। நீங்கள் நன்றாக இருக்கும்போது உங்களோடு கூட சந்தோஷத்தை அனுபவித்தவர்கள் जब तुम्हारे साथ अच्छे रहते समय तुम्हारे साथ सुख जो बोए, ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது जब तुम्हारे जीवन में तकलीफ आते समय நீங்களும் அவர்களோடு கூட சேர்ந்து தான் கஷ்டத்தை அனுபவிப்பீர்கள். आप भी उन लोगों के साथ मिलकर ही तकलीफ का भागीदार होंगे। ஆனாலும் நீங்கள் படுகிற கஷ்டம் அவர்களுக்கு பெரிதாய் தெரியாது. परंतु जो आप लोग उठाने वाले तकलीफ उनको बड़ा नहीं दिखेगा। அவர்கள் படுகிற கஷ்டம் தான் அவர்களுக்கு
தெரியும். सिर्फ वो जो कष्ट उठाते वही उनके लिए बड़ा दिखेगा. கல்லறிய துணிந்து விடுவார்கள். पथराव करने के लिए हिम्मत करेंगे. தேவனுடைய பிள்ளைகள், நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதீங்க. जिसके नाक में श्वास है उस मनुष्य के ऊपर भरोसा न करना. நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதீர்கள். जिसके नाक में श्वास है उस मनुष्य पर भरोसा न करना. அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம். वो गिनने के लिए क्या ही व्यर्थ व्यक्ति है. நெருக்கம் வரும்போது சத்துருவாய் மாறி போவான். संकट के समय वही शत्रु बन जाएगा. கஷ்டம் வரும்போது சத்துருவாய் மாறி दुख போவான். आते समय वही हमारा शत्रु बन जाएगा. ஆண்டவருடைய பிள்ளை உன்னை தனிமையாய் விட்டு விட்டு ஓடி போவான். और तुम्हें अकेला छोड़कर वो भाग जाएंगे. வியாதி வரும்போது நீ பலவீனப்பட்டு போகும்போது ஒரு தனிமையாய் விட்டு விட்டு போடுவார்கள். जब बीमारी आते समय, निर्बलता आते समय तुम्हें छोड़कर चले जाएंगे. கர்த்தரை தஞ்சமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். सिर्फ परमेश्वर के लिए सहारा ले लो. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். संकट के समय परमेश्वर की ओर पुकारो. நெருக்கப்படுகிற காலங்களிலே கர்த்தரே உங்களுக்கு தஞ்சமாய் இருப்பார். संकट के समय में परमेश्वर ही तुम्हारे लिए ऊंचा गढ़ ठहरेगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேக வேத வசனங்களை நாம் வாசிக்கிறோம். हम बहुत सारे वचनों को हम पढ़ सकते हैं. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நெருக்கம் வருவதற்கு किसी व्यक्ति के जीवन में संकट आने के लिए அது பின்மாற்றம் ஒரு காரணமா उसका இருக்கிறது. पीछा हटना भी एक बड़ा कारण है. பின்மாற்றம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்போது அங்கு நெருக்கங்கள் जब वो உண்டாகுது. परमेश्वर से पीछे हटता है तो उनके जीवन में भी संकट होता है. வேதத்துல வாசிக்கிறோம், शास्त्र में पढ़ते हैं மனாசே என்கிற ராஜா இருந்தான். मनासे कर एक राजा था. அவன் ராஜாவாகும் போது அவனுக்கு 12 வயது. जब वो राजा बना तब उसका उम्र 12 उम्र था. அவன் தகப்பன் கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையானவைகளை செய்தான். और उसका पिता परमेश्वर की आंखों में भलाई काम किया. ஆனா மனாசே அப்படி செய்யவில்லை. परंतु मनासे ने ऐसा नहीं किया. இந்த ஸ்தலத்திலே நான் வாசமாய் இருக்கிறேன். मैं इस जगह पर निवास करता हूँ. இந்த இடத்துக்கு வருகிற ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன் इस जगह पर आने वाले लोगों को मैं आशीर्वाद करता हूँ. என்று கர்த்தர் சொன்ன தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே जो परमेश्वर कहने वाले उसके मंदिर में விக்கிரகங்களை உண்டாக்கி வைக்கிறார். वो मूर्ति बनाकर रखता அங்கே है விக்கிரகங்களுக்கு பலிபீடத்தை கட்டுகிறார். और उस मूर्ति के लिए वो वेदी बनाता இப்படி है. அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி वो ऐसे अधर्म जीवन जीकर கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா விக்கிரகங்களையும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள கொண்டு வைக்கிறார். जो परमेश्वर करता है अप्रिय वाले सारे मूर्ति को परमेश्वर के भवन में लेकर आकर रखता है. கர்த்தர் மனாசேக்கு விரோதமாய் சத்துருக்களை எழுப்பி अब விட்டார். परमेश्वर मनासे के विरुद्ध शत्रुओं को बढ़ा दिया. இவனுடைய சத்துருக்கள் அவனை முச்செடியில் பிடித்து கைகளில் வெண்கலம் விலங்கு போட்டு சிறை பிடித்து கொண்டு और போனார்கள். उसके शत्रु उसको बंदी बनाकर हाथों में बंधन डालकर ले गए. வேதத்துல வாசிக்கிற மனாசே மிகவும் நெருக்கப்பட்டான். अब मनासे बड़ा ही संकट में फंस गया. நெருக்கம் வர காரணம் என்ன? अभी उसके जीवन में संकट क्यों आया? அவன் அறிந்து கொண்ட கர்த்தரை மறுதலித்து தேவனுக்கு விரோதமாய் பின்மாற்றத்தில் கடந்து போகும்போது क्योंकि जो परमेश्वर का उसने जो इनकार कर कर परमेश्वर से दूर हो गया, इसीलिए ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாள் கர்த்தரை விட்டு பின்வாங்க கூடாது. इसलिए कभी भी परमेश्वर से दूर ना हटना है. பின்வாங்கி போகும்போது நெருக்கம் உண்டாகிறது. जब पीछे हटते हैं तो हमारे जीवन में संकट आता है. பெத்தேல்ல பஞ்சம் உண்டாயிற்று. अभी बेतेल में अकाल हो गया. பஞ்சத்துக்கு பயந்து மோவாபுக்கு குடியேறி போனாள் நகோமி. ये बेतेल को छोड़कर या अकाल को देखकर मोआब में चली गई. இனிமை என்று அழைக்கக்கூடிய நகோமி जो आनंद कहने वाली नहोमी அந்த மோவாபுக்கு கடந்து போன போது जब वो मोआब पे चली गई அவள் மாறாள் என்று அழைக்கக்கூடிய கசப்பு நிறைந்தவளாய் மாறி போனாள். और उसका जीवन मारा कहलाया गया, जो उसके जीवन में खड़वा था. அவளுடைய வாழ்க்கையில் இந்த எல்லாவற்றையும் இழந்து போனாள். उसने अपने जीवन में सारे खुशियां खो बैठी. பின்வாங்கி போன நகோமியுடைய வாழ்க்கை கசப்பாய் மாறினது. जो पीछे हट गई हुई नहोमी की जीवन खड़वा बन गया. எருசலேமிலே வாசமாய் இருந்த ஒரு மனுஷன் जो एरुशलेम में निवास करने वाला एक व्यक्ति எருசலேமை விட்டு எரிகோவுக்கு புறப்பட்டு போகிறார். जब एरुशलेम से वो एरिहो की ओर गया. எருசலேம் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற இடம். एरुशलेम मतलब परमेश्वर निवास करने वाला जगह. தேவன் வாசம் பண்ணுகிற இடத்திலே வாசமாய் இருந்த மனுஷன் जो परमेश्वर निवास करने वाले जगह पर निवास किया हुआ ये व्यक्ति கர்த்தர் அருவருக்கிற மோவாபுக்கு நேராய் கடந்து போனார். जो परमेश्वर अप्रिय करने वाले मोआब की ओर चला சத்துரு கையில மாட்டிக்கொண்டார். और शत्रुओं के हाथ में फंस गया. சத்துருக்களை அடித்து கொலை செய்யும்படியான குற்றுயிராய் விட்டு விட்டு போனார்கள். उसके शत्रु उसको मार कर लहू बहा कर उसको छोड़कर चले எல்லா गए. சூழ்நிலையிலும் கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். सब परिस्थिति में तू परमेश्वर को तीव्रता से धर लो. ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தூரமாய் போகும்போது வாழ்க்கையில் நெருக்கங்கள் உண்டாகிறது. जब वो परमेश्वर से अगर हम दूर जाएंगे उस व्यक्ति के जीवन में संकट आता ஒரு है. மனுஷன் பின்வாங்கி போகும்போது வாழ்க்கையில் நெருக்கங்கள் உண்டாகிறது. जब वो परमेश्वर से दूर हट जाता है, पीछे हट जाता है, तो उसके जीवन में संकट आता है. தேவனுடைய பிள்ளைகளை சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். मैं बड़े संकेत
भेद से कहकर बताती हूँ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில एक व्यक्ति के जीवन में ஒரு மனுஷனை கர்த்தர் கைவிடுவார் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில நெருக்கம் உண்டாகும் जब परमेश्वर उसको छोड़ देगा तो उसके जीवन में संकट आता है இந்த நெருக்கம் எதற்கு உண்டாகுது वो संकट क्यों आता है வேதத்தில் வாசிக்கிறோம் शास्त्र में पढ़ते हैं அவன் கண்டு உணரும்படி அவனுக்கு நெருக்கத்தை உண்டாக்குவேன் वो जानकर महसूस करने के लिए परमेश्वर उस संकट को भेजता है சவுலை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் हम शाऊल के बारे में शास्त्र में पढ़ते हैं குப்பியை தைலத்தினால் நிரப்பி சாமுவேல் இந்த சவுலை பிரதிஷ்டை அதாவது அபிஷேகம் பண்ணினார் ये सामुएल ने शाऊल को अभिषेक किया था कुप्पी भराकर तेल से சமஸ்த இஸ்ரவேலரும் சவுலுடைய தோளுக்கு கீழே இருக்கத்தக்கதாக அவ்வளவு உயரமான ஒரு ये மனுஷன் सारे इस्राएल लोगों से भी जो लंबा नाटा व्यक्ति था ये शाऊल கர்த்தருடைய ஒரே ஒரு வார்த்தை परमेश्वर का एक ही वचन அமலேக்கியரை வானத்தின் கீழே இராதபடிக்கு முழுவதுமாய் சங்காரம் பண்ணி போடு ये अमलेकी लोगों को स्वर्ग के नीचे एक भी न रहते हुए सबको नष्ट करना கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை परमेश्वर की बातों को उसने आज्ञा पालन नहीं किया கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை परमेश्वर की बातों को इसने आज्ञा पालन नहीं किया சாதாரண காரியங்கள் எல்லாம் அழித்து போட்டார் साधारण सब लोगों को उसने नष्ट कर दिया கொழுமையானவைகளை தப்புவித்தார் जो चर्बीली भरा हुआ चीजों को उसने बचा कर रखा கர்த்தர் அவனை புறக்கணித்தார் परमेश्वर ने उसको टुकराया அவனுடைய கையில் இந்த ராஜ்யபாரத்தை அவன் விட்டு பிடுங்கினார் उसके हाथ में जो राजा था उसका पद उससे छीना गया சவுல் அதை பொருட்டாக நினைக்கல शाऊल उसे बड़ा न समझा தன்னுடைய ஸ்தானத்தில் தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்ட போது जब उसके जगह पर दाऊद को अभिषेक किया गया தாவீதுக்கு விரோதமாக யுத்தம் செய்து தாவீதை மடியடிக்க வேண்டும் என்று தான் விரும்பினானே அல்லாமல் सिर्फ दाऊद के विरोध वो युद्ध कर दाऊद को नष्ट करना चाहा தன்னுடைய வாழ்க்கையில் நெருக்க வருவ காரணம் என்ன என்பதை கண்டு உணர அவனுக்கு அறிவில்லாமல் போயிற்று परंतु उसके जीवन में किस बातों में संकट आ रहा है कर उसका ज्ञान उसमें नहीं था வேதத்தில் வாசிக்கிறோம் हम शास्त्र में पढ़ते हैं சவுல் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது जब शाऊल परमेश्वर की ओर पुकारते समय கர்த்தர் அவனோடு பேசவில்லை परमेश्वर ने उसे बातें नहीं किया அங்க எழுதப்பட்டிருக்கிறது वहाँ लिखा गया है கர்த்தர் சவுலோடு परमेश्वर शाऊल के साथ சொப்பனத்திலாவது தரிசனத்தினாலாவது அவனுக்கு உத்தரவு கொடுக்கவில்லை स्वप्न के द्वारा या दर्शन के द्वारा भी उसे बातें नहीं किया இப்போ ஒரு சம்பவத்தில் வாசிக்கிறோம் हम उस पर एक घटना को देखते हैं சவுல் தன் ராஜாவா இருந்தபோது जब शाऊल राजा बना था அஞ்சனம் பார்க்கிறவர்களை குறி சொல்லுகிறவர்களின் தேசத்தில் இராதபடிக்கு அவன் வெளியேற்றி விட்டார் और उसने अपने देश में बावी कहलाने वाले लोगों को दूर कर दिया था இப்பொழுது கர்த்தர் அவனோடு பேசாதிருந்தபடினாலே अब परमेश्वर से बातें नहीं कर रहा है इसीलिए அவன் மனதில் சமாதானம் இல்ல उसके मन में शांति नहीं है கர்த்தரிடத்தில் பேசவில்லை परमेश्वर ने मुझसे बातें क्यों नहीं किया இப்போது உள்ளத்தில் ஒரு எண்ணம் உண்டாகிறது अभी उसके मन में एक विचार उठता है அஞ்சனம் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்திரியை தேடி போகிறார் बावी कहलाने वाली एक स्त्री की ओर जाता है தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நெருக்க வரும்போது जब हमारे जीवन में संकट आते समय அநேக விசுவாசிகள் ஜோசியர்களை தேடி கடந்து और போகிறார்கள் बहुत विश्वासी लोग बावी कहलाने वाले लोगों के पास जाते हैं அநேகருடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும்போது अगर बहुत लोगों के जीवन में संकट आते समय ஜாதக நோட்டை தூக்கி கொண்டு ஜாதகத்தை பார்க்கக்கூடிய ஆட்கள் போகிறார்கள் और ज्योतिष के पास जाते हैं ஜாதகம் பார்ப்பது தவறு और कुंडली देखना गलत है ஜோசியம் பார்ப்பது தவறு और जोशिय देखना गलत है தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரவே அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார் परमेश्वर ने अपने हाथों में कोद कर रखा है உன்னை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் तुझे जिसे छूता है वो अपने आंखों के पुतली को छूता है कर कहता இப்படி है இருக்கிற ஜோசியரையும் ஜாதகத்தையும் நம்பி ஓடுபவர்கள் अगर ज्योतिष और कुंडली के ऊपर जो भरोसा रखकर जाते हैं கர்த்தரை விட்டு தூரமா விலகி वो போகிறார்கள் परमेश्वर से दूर हट जाते हैं இந்த சவுல் அஞ்சன பார்க்கவர்களை தேடி ये போகிறார் शाऊल बावी कहलाने वाले लोगों के पास जाता है இந்த சவுல் குறி சொல்லுகிறவரை தேடி போகிறார் ये शाऊल बावी कहने के लिए जाता है தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग குறி சொல்லுதலை தேடி போகிறவர்கள் கர்த்தரை விட்டு விலகுகிறார்கள் जो बावी पूछने जाते हैं परमेश्वर से दूर हट जाते हैं நாள் பார்க்கிறார்கள் दिन देखते हैं நட்சத்திரம் பார்க்கிறார்கள் तारे को गिनते हैं கல்யாண காரியம் நடத்தணும்னா अगर शादी की बातें चलना हो तो நல்ல நாள் பார்ப்பார்கள் अच्छा दिन देखते हैं ஆண்டுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोगों கர்த்தரால் படைக்கப்பட்ட எல்லா நாளும் நல்ல நாள் जो परमेश्वर के द्वारा सृष्टि किया हुआ दिन हर दिन अच्छा दिन है நாள் பார்ப்பதும் நிமித்தம் பார்ப்பதும் தேவனுக்கு அருவருப்பான ये காரியம் समय देखना दिन देखना ये परमेश्वर के लिए अप्रिय बातें हैं கல்யாண கட்டுல அடிப்பாங்க और शादी के कार्ड में छापते हैं சுப முகூர்த்தம் ये शुभ का दिन समय है இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் நல்ல நேரம் ये समय से ये समय तक अच्छी समय है இந்த நல்ல நேரத்துல சுப முகூர்த்தம் நடத்தி முடிக்கணும் इसी समय में अच्छी बातों को पूरा करना है அவசரப்படுவார்கள் जल्दबाज करते हैं
ஒரு ஆண்டவரை பூர்ணமா ஏற்றுக்கொள்ளாத ஒரு குடும்பத்தார் திருமணம் வைத்தார்கள் சபையில. जो परमेश्वर को पूरी तरह से स्वीकार नहीं किए, वे परमेश्वर के भवन में शादी रखे थे। அவங்க சொல்லுற ஒரு காரியம், उन्होंने ऐसा कहा, நல்ல நேரம் முடியறதுக்கு முன்னாடி கல்யாணத்தை நடத்துவீங்க, अच्छा समय पूरा होने से पहले शादी को करा दो। நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து நல்ல நாள் பார்த்து நடத்துகிற காரியம் எத்தனை தோல்வியில போய் முடிகிறது. ये अच्छा समय देकर, अच्छा दिन देकर, तारों को गिनकर जो रखते, वो कितना शादी हार में होता है। இவன் அஞ்சன பாக்குற ஸ்திரியை தேடி ஓடி अभी போகிறான். भावी पूछने के लिए स्त्री की ओर जाता है, கேக்குறான், वो पूछता है, சாமுவேல் எழும்பி வர பண்ணான். सामुएल को फिर से जिला कर लेकर आ। சாமுவேல் எழும்பி வந்தார். जब सामुएल उठकर आएगा, சாமுவேல் இடத்துல சொல்லுகிறார், तब सामुएल से पूछता है, கர்த்தர் என்னிடத்தில் சொப்பனத்திலாவது தரிசனத்தினாலாவது என்னோடு பேசுகிறதில்லை. परमेश्वर मुझे सपनों के द्वारा, दर्शन के द्वारा मुझसे बातें नहीं करता என் है, வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை. और मेरे जीवन में शांति नहीं है। சாமுவேல் சொல்லுகிறார், तब सामुएल ने कहा, நீர் கர்த்தருடைய வார்த்தையை பூர்ணமா நிறைவேற்றாதபடினாலே तू परमेश्वर की बातों को पूरी तरह से आज्ञा नहीं माना, इसीलिए கர்த்தர் உம்மை கைவிட்டு விட்டார். परमेश्वर ने तुझे हाथ छोड़ दिया। கர்த்தர் உம்மை கைவிட்டபடினால் परमेश्वर ने तुझे छोड़ दिया, इसीलिए சொப்பனத்தின் மூலமாவது தரிசனத்தின் மூலமாவது உம்மோடு கூட பேசவில்லை. सपने के द्वारा, दर्शन के द्वारा परमेश्वर ने तुझसे बातें नहीं किया। சவுல் சொல்லுகிறார், अभी साउल कहता है, நான் மிகவும் मैं நெருக்கப்பட்டிருக்கிறேன், बड़ा संकट में फंसा हूँ, நான் மிகவும் मैं நெருக்கப்பட்டிருக்கிறேன். बड़ा संकट में फंस गया हूँ। நெருக்கம் ஏன் வந்தது? क्यों संकट आया? கர்த்தர் அவனோடு கூட பேசல. क्योंकि परमेश्वर ने उससे बातें नहीं किया, அவனுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்ல. उसके जीवन में शांति नहीं है, கர்த்தர் அவனை கைவிட்டு விட்டார். परमेश्वर ने उसे छोड़ दिया। அநேகருடைய வாழ்க்கையில தேவன் தன்னை கைவிட்டு விட்டார் என்ற அறிவு இல்லை. आज बहुत लोगों को ये ज्ञान भी नहीं है कि परमेश्वर ने उन्हें छोड़ दिया। வேதத்தில் வாசிக்கிறோம், शास्त्र में पढ़ते हैं, எரேமியா 10வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்பீர்களானால், यिर्मयाह का 10वां अध्याय 18वां वचन में हम ऐसा पढ़ते हैं, அவர்கள் கண்டு உணரும்படிக்கு நான் அவர்களுக்கு நெருக்கங்களை உண்டாக்குகிறேன். मैं उनको जानकर उनके लिए, उनके जीवन में मैं संकट डालूंगा। உணர்வு வரட்டும், उनको महसूस होने दो, உணர்வு வரட்டும். महसूस होने दो। கர்த்தர் சில நெருக்கங்களை மாறி மாறி அனுமதிக்கிறார். संकट के संकट फिर से उनके जीवन में डालता है, எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் भले कितना भी संकट क्यों ना आए, இருதயத்தை கடினப்படுத்துகிறார்கள். और मन को बड़े कठिन करते हैं। நெருக்கத்தை பார்க்கட்டும், देखने दो, நெருக்கத்தை பார்த்து உணர்வடையட்டும். संकट को देखकर वो मन फिराने दो। இதற்காக கர்த்தர் நெருக்கங்களை इसके உண்டாக்குகிறார். लिए उनके जीवन में संकट के ऊपर संकट डालता है, உணர்வு இல்ல. परंतु एहसास नहीं है। அதனால அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார், इसलिए प्रेरित पौलुस लिखता है, அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் वो लोग परमेश्वर को जानकर भी தேவனை ஸ்தோத்திரம் பண்ணாமல் परमेश्वर की स्तुति ना करते हुए அவருடைய இருதயம் கடினப்பட்டது. उनका मन कठिन हुआ, அவருடைய இருதயம் உணர்வில்லாதிருந்தபடினால் उनके मन में कोई एहसास नहीं रहा, इसीलिए அவருடைய இருதயம் இருளடைந்தது. और उनका मन अंधकार छा गया। உணர்வில்லாத இருதயம் இருளடைந்து போகிறது. उनके मन में एहसास नहीं आया, इसीलिए वो अंधकार कर ஆண்டவர் गया। நெருக்கங்களை அனுமதிக்க जब वो परमेश्वर संकट के ऊपर संकट डालते समय உணர்வடையாத இருதயம் இருளடைந்து अगर स्मरण न करते हुए उनका मन अंधकार होकर, வாழ்க்கையில ஒரு பெரிய இருள் உண்டாகிறது. और उनके जीवन में बड़ा अंधकार होता है। கர்த்தர் கைவிட்டு விட்டால் நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. अगर परमेश्वर छोड़ देगा तो हम कुछ नहीं कर पाएंगे। தேவனோட ஆவியானவர் பேசுகிறார், बहुत लोगों से पवित्र आत्मा बातें करता है, சொப்பனத்தின் மூலமாய் பேசுகிறார், सपनों के द्वारा बातें करता है, தரிசனத்தின் மூலமாய் பேசுகிறார், दर्शन के द्वारा बातें करता है, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார், परमेश्वर की बातों को लेकर बातें करता है, வேதத்தின் மூலமாய் பேசுகிறார். परमेश्वर शास्त्र के द्वारा बातें करता है। உணர்வில்லாமல் மறுபடியும் இருதயத்தை கடினப்படுத்தினால் अगर स्मरण न करते हुए उनका मन को फिर से कठिन करते समय கர்த்தர் ஒரு நாள் கைவிட்டு விடுவார். परमेश्वर एक दिन उन्हें हाथ छोड़ देगा। கர்த்தர் கைவிட்டால் अगर परमेश्वर छोड़ देगा तो ஆண்டவர் மறுபடியும் பேசவே மாட்டார். परमेश्वर फिर से उनसे बातें ही नहीं करेगा। கர்த்தர் பேசாதிருக்கும் போது जब परमेश्वर उनसे बातें नहीं करेगा तो இருதயம் இருளடைந்து उनका मन अंधकार होकर வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் जीवन में शांति के बिना இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் வீட்டுக்குள்ள கூட நுழைய முடியாமல் आजकल अपने घर पर तक ना रहते हुए, யாக்கோபு அப்படிதான் இருந்தார். याकूब भी ऐसी था, வீட்டுக்குள்ள போக கூட இஷ்டம் இல்ல. उसको घर पर जाने का तक मन नहीं வீட்டுக்குள்ள था, போய் மனைவி மாத்திர பேசுறதுக்கு மனம் இல்ல. घर पर जाकर पत्नी से बात करने का भी मन नहीं था, ஆடு மேய்க்கிற இடத்துல இருந்துட்டாரு. और भेड़ बकरी चराने की जगह पर ही रह गया, மனைவி ஆடு மேய்க்கிற இடத்துக்கு கூப்பிட்டு பேசுறாரு. और पत्नी को उस जगह पर बुलाकर वो बातें करता है। வீட்டுக்குள்ள போய் மன இடத்துல பேச முடியல.
क्या घर पर जाकर पत्नी से बात करने का मन नहीं ஆடு है? மேய்க்கிற இடத்துக்கு கூப்பிட்டு விட்டு பேசுறாரு. जहाँ भेड़ बकरी चराता था उस जगह पर पुकार कर वो இன்னைக்கு बातें அநேகருடைய करता வாழ்க்கை है। அப்படித்தான் இருக்கிறது. आज भी बहुत लोगों की जीवन ऐसे ही है। தேவனுடைய பிள்ளைகள் நெருக்கப்படுகிற காலங்களில் கர்த்தர் தஞ்சமானவர். संकट के समय परमेश्वर ही हमारा ऊंचा गढ़ ठहरता है। பார்வோனுடைய இருதயம் 11 முறை கடினப்பட்டது. ये फिरौन का हृदय 11 बार उसका मन कठिन हुआ। அவன் கண்டு உணரும்படியாய் கர்த்தருடைய வாழ்க்கையில ஒன்றன் பின் ஒன்றாய் நெருக்கங்களை அனுமதிக்கிறார். देखकर स्मरण करने के लिए परमेश्वर ने एक के ऊपर एक विपत्ति उसके जीवन में அவனுடைய வாழ்க்கையில भेजा। ஒன்றன் பின் ஒன்றாய் வாதைகளை அனுப்புகிறார். एक के ऊपर एक विपत्ति उसके जीवन में प्रवेश हुए। பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டதே அல்லாமல் फिरौन का मन सिर्फ कठिन न हुआ, அவன் வாதைகளை கண்டு உணர்வடையவே இல்லை. परंतु विपत्ति को देखकर वो कभी सुधरा नहीं। உணர்வில்லாத இந்த பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. जो एहसास न बना हुआ इस फिरौन का मन कठिन हुआ கர்த்தர் பார்வோனையும் அவனுடைய ரத சேனைகளும் கைவிட்டு விட்டார். और परमेश्वर ने फिरौन और उसकी सारे युद्ध के लोगों को परमेश्वर ने छोड़ दिया செங்கடல்ல மூழ்கி மாண்டு போனார்கள். और लाल समुद्र में डूब कर मरे தேவனுடைய गए। பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்க கூடாது. हमारा भी जीवन ऐसा नहीं होना है। எல்லாரும் முழங்கால் படிடுவோம். हम सब घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால் सब படிடுவோம். घुटने में आएंगे, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். परमेश्वर की ओर पुकारेंगे। இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் இருக்குமேயானால், क्या आज के दिन हमारे जीवन में संकट हो तो, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் या இருக்குமேயானால், आज के दिन हमारे जीवन में समस्या हो तो, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வருமேயானால், या आज के दिन हमारे जीवन में तकलीफ है तो, ஒன்றன் பின் ஒன்றாய் வியாதி நம்முடைய வாழ்க்கையில வருமேயானால், या एक के पीछे बीमारी हमारे जीवन में हो तो, நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஏதோ ஒரு விதத்தில் நெருக்கத்தை அனுமதிக்கிறார். परमेश्वर किसी ना किसी रीति से हमारे जीवन में संकट डालता है। ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய जो பிள்ளைகளுக்கு, उद्धार पाए हुए परमेश्वर के लोगों को, ஞான ஸ்நானம் எடுத்த தேவனுடைய जो பிள்ளைகளுக்கு, बपतिस्मा पाए परमेश्वर के लोगों को, ஆவியினால் நடத்தப்படுகிறேன் என்று தேவனுடைய जो பிள்ளைகளுக்கு, आत्मिक रीति से चलाए हुए गए हुए परमेश्वर के लोगों को, நெருக்கம் என்பது தேவன் அனுமதித்து வருகிறது. ये संकट परमेश्वर के द्वारा अनुमति पाकर आता है। மற்றவர்களுக்கு அப்படி அல்ல. दूसरे लोगों को ऐसा नहीं। ஞான ஸ்நானம் எடுத்து ஆவியினால் நடத்தப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய உத்தமம் உள்ள விசுவாசிகளுக்கு जो बपतिस्मा लेकर आत्मिक रूप में चलाए गए हुए कर रहे व्यक्तियों को, தேவன் அனுமதிக்காமல் நெருக்கம் வராது. परमेश्वर की अनुमति के बिना मेरे जीवन में संकट नहीं आता। தேவனிடத்தில் உத்தரவு கேட்காமல் சாத்தான் நெருக்கத்தை கொண்டு வர முடியாது. परमेश्वर का उत्तर पाकर ही शैतान हमारे जीवन में संकट ले आता। தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். इसलिए अपने जीवन को परख कर देखिए। கர்த்தரை விட்டு விலகும் போது உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நெருக்கங்களை जब அனுமதிக்கிறார். तुम परमेश्वर से दूर हट जाते तो तुम्हारे जीवन में परमेश्वर संकट भेजता है। வாழ்க்கை பின்மாற்றத்துக்கு நேராய் கடந்து போது வாழ்க்கையில நெருக்கத்தை கர்த்தர் जब அனுமதிக்கிறார். तुम्हारा जीवन परमेश्वर से पीछे हटता है तो संकट भेजता है। உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் கைவிடும் போது கர்த்தர் உங்களுக்கு நெருக்கத்தை जब கட்டளையிடுகிறார். तुम्हें परमेश्वर छोड़ देता है तो संकट भेजता இவைகள் है। எல்லாவற்றில் நிமித்தமும் इस सारे बातों में உங்கள் நெருக்கங்களை கண்டு நீங்கள் உணர்வடையாதிருப்பீர்களேயானால் अगर तुम्हारा संकट को देखकर अगर तुम महसूस नहीं करोगे तो தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் கைவிட்டு விடுவார். परमेश्वर तुम्हें छोड़ देगा। கர்த்தர் கைவிட்டு விட்டால் परमेश्वर अगर छोड़ देगा तो சமாதானத்தை தேடி ஜோசியர்களை பார்க்க வேண்டியது तुम வரும். शांति के लिए तुम जोशियों के पास जाना சமாதானத்தை है। தேடி ஜாதகத்தை நோக்கி ஓட முடியும். तुम्हें शांति के लिए अपने कुंडली की ओर भागना पड़ेगा। சமாதானத்தை தேடி நாள் நட்சத்திரம் பார்க்க ஓடுவீர்கள். तुम्हें शांति के लिए अच्छा दिन को देखकर दौड़ना होगा। இருதய கடினத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள். अपने मन के कठोरता के लिए जगह मत दीजिए। நீங்கள் கண்டு உணர்வடைய வேண்டும் என்பதற்காக इसलिए तुम्हें मन फिराना है। इसीलिए கர்த்தர் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பினாலே परमेश्वर तुम्हारे ऊपर रखा हुआ प्रेम के कारण கர்த்தர் உங்களை தன் பட்சமாய் இழுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக परमेश्वर अपने और तुम्हें खींच लेना है। इसीलिए உங்கள் வாழ்க்கையில சில நெருக்கங்களை அனுமதிக்கிறார். इसलिए परमेश्वर तुम्हारे जीवन में संकट डालता है। தேவனுடைய பிள்ளை நீ அந்த நெருக்கங்களை கண்டு உணர்வடைந்து इस संकट को देखकर उसे महसूस कर கர்த்தருடைய சமூகத்திலே விழுவாயானால் अगर तुम परमेश्वर की उपस्थिति में गिरेंगे तो நெருக்கத்தில் இருக்கிற உனக்கு கர்த்தர் விசாலத்தை கொண்டு வருவார். संकट में रहने वाले तुमको परमेश्वर छोड़ आसान देगा। நெருக்கப்படுகிற காலங்களில் கர்த்தரே உனக்கு தஞ்சமாய் இருப்பார். संकट के समय परमेश्वर ही तुम्हारे लिए ऊंचा कर ठहरेगा। கர்த்தர் நெருக்கத்தில் உன்னை விடுதலையாக்கும் போது जब संकट से तुम्हें छुटकारा दे इस समय தேவனுடைய பிள்ளை நீ கம்பீரமாய் கர்த்தரை பாட முடியும். तुम परमेश्वर को बड़े जय जयकार के साथ गीत गा सकते हो। கர்த்தரின் நெருக்கத்தை மாற்றினார். परमेश्वर ने मेरा संकट को दूर किया। கர்த்தரின் கஷ்டத்தை மாற்றினார். परमेश्वर ने मेरे तकलीफ को दूर किया। என்னை பின்தொடர்ந்து வந்த பார்வோனின் சேனையை கர்த்தர் அழித்து போட்டார். मेरा जो पीछा करने वाले फिरौन की सेना को परमेश्वर ने दूर किया। கர்த்தரின் வாழ்க்கையில் விடுதலை தந்தார். परमेश्वर ने मेरा जीवन में छुटकारा दिया। கர்த்தரின் வாழ்க்கையில் விடுதலை தந்தார். परमेश्वर ने मेरा जीवन में छुटकारा दिया। தேவனுடைய பிள்ளை நீ வாய் திறந்து கர்த்தருடைய நாம மகிமைக்காய் சாட்சி சொல்ல तुम முடியும். परमेश्वर की महिमा के लिए मुंह खोलकर गवाही दे सकते हो। இந்த நல்ல ஒரு வாழ்க்கை கர்த்தர் நமக்கு தரும்படியாய் ये अच्छा जीवन परमेश्वर हमारे जीवन में देने के தேவனுடைய लिए பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி हम सब செலுத்துவேன். ताली बजाकर परमेश्वर की नाम की महिमा करेंगे। எல்லாரும் கர்த்தரை துதிப்பேன். हम सब परमेश्वर की स्तुति करेंगे। வாழ்க்கையில் இருக்க
हमारे जीवन में होने वाली संकट दूर होने दो, நம்முடைய வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகள் மாறட்டு, हमारे जीवन में होने वाली समस्या दूर होने दो। தேவனே அனுமதிக்கிற சோதனையா இருந்தாலும் மாறட்டு, परमेश्वर ने अनुमति किया वो सारा संकट दूर होने दो। கர்த்தரிடத்தில் அனுமதி கேட்டுக்கொண்டு சாத்தான் கொடுக்கிற சோதனையா இருந்தாலும் மாறட்டு, परमेश्वर की अनुमति पाकर शैतान अगर संकट लाए तो उसे दूर होने दो। கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, परमेश्वर की ओर पुकारो, கர்த்தரை நோக்கி முறையிடுங்க, परमेश्वर की ओर मांगो, கர்த்தரை நோக்கி கெஞ்சுங்க, परमेश्वर से विनती करो। கர்த்தர் உங்க கூப்பிடுற சத்தத்துக்கு செவி கொடுப்பார், परमेश्वर तुम्हारी पुकारने की आवाज को सुनेगा, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நெருக்கங்களை மாற்றுவார், तुम्हारे जीवन की संकट को परमेश्वर दूर கர்த்தர் करेगा, உங்கள் வாழ்க்கையில உணர்வுள்ள இருதயத்தை परमेश्वर தருவார், तुम्हें स्मरण दिलाएगा। கர்த்தருடைய ஆசீர்வாதம் இன்றும் என்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்கு। परमेश्वर का आशीर्वाद अनंत अनंत जीवन से तोड़ेगा। ஹalleluya ஹalleluya ஹalleluya। ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, பரலோகத்தின் தெய்வமே உமக்கு நன்றி ஐயா। ஹalleluya ஹalleluya ஹalleluya। நெருக்கங்கள் வரும்போது संकट के समय கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போகாம, परमेश्वर से दूर न होते हुए, ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்திலே கடந்து போகாம, परमेश्वर को छोड़कर पीछे न हट जाते हुए, குறி சொல்லுகிறவர்களை ஜாதகம் பார்க்கிறவர்களை தேடி ஓடாம, पावी कहने वाले जादू टोना करने वाले की ओर ढूंढ कर न जाते हुए, உணர்வில்லாமல் இருதயத்தை இருளடைய பண்ணாம, बिना कोई भावना की न रहते हुए, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, परमेश्वर की ओर देखकर पुकारिए। கர்த்தரே நெருக்கப்படுகிற காலங்களில் உங்கள் தஞ்சமாய் இருப்பார்। संकट के समय वही तुम्हारा गढ़ ठहरेगा। சாத்தானுக்கு இடம் கொடாதீருங்க, शैतान को मौका मत दीजिए, சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீருங்க, शैतान के लिए मौका मत दीजिए। சாத்தானின் தந்திரங்களை அறிந்து शैतान की चतुराई को पहचान कर சத்துருக்கு எதிர்த்து நில்லுங்க, शैतान का सामना कीजिए। சாத்தான் उங்களை விட்டு ஓடி போவார்। शैतान तुमको छोड़कर भाग जाएगा। எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, सब कोई परमेश्वर को धन्यवाद करेंगे। ஸ்தோத்திரம் धन्यवाद 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 धन्यवाद। எல்லாரும் எழுந்து நிற்போம்। सब खड़े हो जाएंगे। ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில परमेश्वर के लोगों के जीवन में பல விதங்கள்ல பலவிதமான நெருக்கங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார்। कई प्रकार की संकट और कई भिन्न प्रकार की संकट परमेश्वर के द्वारा दिया जाता है। நெருக்கங்கள் வருவதற்கு காரணம் கர்த்தரை விட்டு தூரமாய் போவது, संकट का कारण यही है कि परमेश्वर से दूर हो जाना, அதாவது கர்த்தரை விட்டு விலகுவது। परमेश्वर से हट जाना। இரண்டாவதாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் வருவது பின்மாற்றத்துக்குள்ள போகும்போது, दूसरा किसी मनुष्य के जीवन में संकट तब आता है जब वो परमेश्वर से पीछे हट जाता है। கர்த்தரை விட்டு தூர விலகுவது வேறு, பின்மாற்றத்துல போவது வேறு। परमेश्वर से दूर हो जाना अलग है और पीछे हट जाना अलग है। இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நெருக்கங்களை इस அனுமதிக்கிறார்। प्रकार की बातें जब किसी व्यक्ति के जीवन में होता है तब परमेश्वर उसके जीवन में संकट का अनुमति देता है। கர்த்தர் ஒரு மனுஷனை கைவிடும் போது அவனுடைய வாழ்க்கையில நெருக்கத்தை जब அனுமதிக்கிறார்। परमेश्वर किसी व्यक्ति को छोड़ देता है तो उसके जीवन में संकट आती है। இந்த நெருக்கமெல்லாம் எதற்கு? ये सब संकट क्यों? அதை கண்டு உணர்வடையும்படியாய், इसलिए कि वो अपने जीवन में विवेकित हो जाएं। நெருக்கங்கள் வரும்போது संकट के समय கண்டு உணர்வடைந்து उसे देखकर विवेकित होने के लिए கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம்। परमेश्वर की ओर देखकर पुकारेंगे। கர்த்தர் நமக்கு தஞ்சமாய் இருந்து वही हमारा ऊंचा गढ़ बनकर நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கி संकट से हमें छुड़ाकर கர்த்தர் விசாலத்துல கொண்டு நிறுத்தும்படியாக हमें परमेश्वर विस्तार जगह पर ले आकर खड़ा करने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரித்து सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। எவ்வளவு நெருக்கங்கள் வாதைகள் வந்த போதிலே, कितने भी संकट और विपत्तियां आए, தன் வாழ்க்கையில கொஞ்சம் கூட கண்டு உணர்வடையாமல் अपने जीवन में बिल्कुल विवेकित न होते हुए இருதயத்தை கடினப்படுத்தின பார்வோ अपने मन को कठिन किया हुआ फिरौन அவன் அழிந்து போனான்। वो नष्ट हो गया। அப்படினால கர்த்தர் நெருக்கங்களை அனுமதிக்கும் போது इसलिए जब जब हमारे जीवन में संकट आती है அதை கண்டு உணர்வடைந்து கர்த்தரின் பக்கமாய் திரும்ப, उसे देखकर विवेकित हो जाए और परमेश्वर की ओर लग जाए। கர்த்தர் உணவுள்ள இருதயத்தை தரும்படியாக परमेश्वर हमें एक अच्छा विवेकित मन देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரித்து सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। கர்த்தரின் நாமம் மகிமைக்காக காணிக்கை கொடுத்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கையின் பிரயாசம், परमेश्वर के नाम की महिमा के लिए हर एक कोई दान दिए हुए हर एक के हाथों की कमाइयों को கர்த்தர் ஆசீர்வதித்து பல மடங்காய் திருப்பி கொடுக்கும்படியாக परमेश्वर आशीष करके कई गुना अधिक पलटा कर देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரித்து सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद
धन्यवाद धन्यवाद धन्यवाद பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரிக்கிறேன். परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र यीशु ஸ்தோத்திரிக்கிறேன். मसीह जी को धन्यवाद करेंगे धन्यवाद धन्यवाद பரிசுத்த धन्यवाद ஆவியானவரை पवित्र आत्मा ஸ்தோத்திரிக்கிறேன். जी को धन्यवाद करेंगे धन्यवाद 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 நல்ல ஆண்டவரை துதிக்கிறேன். भला परमेश्वर हम आपको धन्यवाद करते கர்த்தர் இந்த हैं காலை வேளைக்காய் உமக்கு நன்றி आपने செலுத்துகிறோம். दिया हुआ इस सुबह के समय के लिए धन्यवाद प्रभु சமூகத்திலே கூடி வந்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் आपके ஆசீர்வதியும். सम्मुख में इकट्ठे हुए हर एक को प्रभु आशीष कीजिए வாழ்க்கையில நெருக்கங்கள் கஷ்டங்கள் வரும்போது जीवन में जब भी संकट आए कष्ट आए கர்த்தரை விட்டு விலகாமல் परमेश्वर से दूर न हो जाते हुए பின்மாற்றத்துக்கு நேரே கடந்து போகாமல் पीछे हट न जाते हुए ஆண்டவரே கண்டு உணர்வடையக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை परमेश्वर देखकर भावनाकृत और विवेकित मन होने के लिए கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட்டு प्रभु जी आप हर एक को प्रदान कीजिए प्रभु உண்மையான மனம் திரும்புதலை கட்டளையிடுகிறார். सच्ची मन फिराव को परमेश्वर आप प्रकट कीजिए நாம மகிமைக்காக நம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளுக்கு கர்த்தர் அங்கீகரியும். आपके नाम की महिमा के लिए दिए गए दान को प्रभु जी आप स्वीकार लीजिए பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். हर एक को आशीष कीजिए நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். आपकी शुभ नाम महिमा हो जाए உங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் हमें அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धार பிதாவே. करता यीशु मसीह के नाम से मांगते हैं प्यारे पिता ஆமென். आमीन என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र ஸ்நேகம் आत्मा जी के अनन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे ஆமென். आमीन ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीष कर